அடிப்படையில் மனம் ஓடிச்சுன்னா ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும். தேவையில்லாத அடிப்படையில் மனம் ஓடிச்சுன்னா சக்தி இழப்பும் நோயும் வரும். ஒன்று ஆழமாக நினைக்கிற போதே இன்னொன்று வந்து கூட்டிகிட்டு போயிடும். இது மனச்சிதறல். இப்போ மன ஓட்டத்தை வந்து நிறுத்துறது அப்படின்றது ஏதோ ஒரு தேவையின் மீது முதல்ல திரும்புறது. தேவைக்கு எண்ணும் பொழுது நாம் விழுந்து நிற்கிறோம், தேவையற்றதை எண்ணும் பொழுது நாம் விழுந்து படுகிறோம். உணவு தேவை அப்படின்னும் போது உணவு இன்னொருத்தர் தான் சமைக்கிறாங்க. இப்போ கணவன் மனைவி இருந்தால் உணவு சமைக்கும் போது அவங்க மனைவி சமைக்கிறாங்கன்னா அவங்க அறிவுக்கு சமைப்பாங்க, கணவன் சமைக்கிறாருன்னா அவங்க அறிவுக்கு சமைப்பாங்க. அது ஒருத்தருக்கு சுவையாக இருக்கும், ஒருத்தருக்கு சுவை இல்லாமல் இருக்கும், கூட குறைச்சல் இருக்கும். உனக்கு சமைக்க கூட தெரியல, எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு பிரச்சனை ஆரம்பிச்சிருது. உங்கள் சுவைக்கு ஏற்பை அமையாத பொழுது உணவு தான் தேவை அப்படின்னு சொன்னால் ருசியும் தேவையாக இருக்கிறது தான் பிரச்சனை. தன் தேவையின் பக்கம் திரும்பணும். உணவுனா உணவின் பக்கம் திரும்பணும். கிடைச்ச உணவை சாப்பிட்ணும். நிறைய உணவு இருந்தால் பங்கிடணும். அந்த துணியை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, மணக்கண்ணில் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு கடைக்கு போனீங்கன்னா முதல்ல அதான் தொங்கிட்டுருக்கும். டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒவ்வொருத்தருடைய தேவையும் கண்ணில் முதல்ல காட்டப்படும். ஒரு ஃப்ளாஷ் வந்து போகும். அதில் பிடிக்க தெரிஞ்சவங்க அடைஞ்சிட்றாங்க, பிடிக்க தெரியாதவங்க அலையிறாங்க. இறந்த காலத்திலையும் எதிர்காலத்திலையும் மனம் பயணிக்கிறது தான் மன ஓட்டம். அதை கட்டுக்குள்ளே கொண்டு வந்து இப்போ அப்படின்றதன் மீது நிறுத்தணும். இப்போன்றதன் மீது நிறுத்தும் பொழுது நீங்கள் என்ன அடைய வேண்டுமோ அதை அடைந்து விடுவீர்கள். ஜவ்வு மாதிரி நேற்று நாளைக்கு விஷயத்தை இழுக்கிறோமா இல்லையா? இழுத்துக்கிட்டே இருக்கிறோம், தொடர்ச்சியாக இழுக்கிறோம். அது வந்து ஏராளம் சக்தி செலவு. மன ஓட்டம்னு அது அடங்காத மனம் அதில். அப்போ நீங்கள் ஏராளம் சக்தி எடுக்கிறீர்கள், அடைய முடியாது, அடைய மாட்டீங்க. கணக்கு எழுதிட்டே செல்லு பார்த்துக்கிட்டே இருப்பான், ஏதோ சாப்பிட்டுக்கிட்டே செல்லு பார்ப்பான், அமைய மாட்டான் அந்த வேலையில். அவன் அமைதி இழந்து விடுவான். அமைதியை இழந்ததுனால் அமைதி இழந்துடுறான். நொடியில் வாழ்ந்து கொண்டே இருக்கும்போது தான் நொடியாக தான் வாழ முடியும். இல்லைன்னா இறந்த காலமும் எதிர்காலம் இழுத்துச்சுன்னா இந்த நொடி நேர வாழ்க்கை நொடித்து போகும். நாளைக்கு என்ன ஆகும், நாளைக்கு என்ன ஆகும், நாளைக்கு எதுவும் ஆகிட்டு போகுது, என்ன பிடிச்ச வைக்க முடியாது, அதான் தெரியவே இல்லையே. ஒரு தேவை வந்தால் ஒரு தேவையின் மீதே இருக்கணும். இப்பொழுது என்பதன் மீது நீங்கள் இனிதாக இருங்கள். நடக்கிறது நடக்கட்டும், கிடைக்கிறது கிடைக்கட்டும், வர்றது வரட்டும், போகிறது போகட்டும். அப்படின்ற மனநிலை வரும்போது சமநிலையில் நீங்கள் இருக்கும்பொழுது நடப்பது எல்லாம் நன்மையாகவே நடக்கும். எது நடக்கிறதோ அது நல்லதாகவே நடக்கிறது, எது நடந்ததோ அது நன்றாகவே நடக்கிறது. அவ்வளோதான். சுகம் என்பது நீங்கள் மட்டும்தாங்க. உங்களுடைய இருப்பு மட்டும்தான் சுகம். மற்றதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கான அடிப்படை தேவைகள், அதெல்லாம் துக்க சுகம். நிகழ்காலத்தின் மீது திரும்பும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் தானே தீரும் என்பதை நாம் அறிஞ்சுக்கணும். சாப்பிடும் போது சாப்பிடுங்க, தூங்கும் போது தூங்குங்க, துணி துவைக்கும் போது துணி துவைங்கன்னு சொன்னால் அந்த நிகழ்காலத்தில் இருக்கிறதில்ல. துணி துவைக்கும் போது பாட்டு வச்சுப்பான். அப்போ சுகப்பட்டுக்கிட்டே இருந்தால் தான் மரணம் சுகமாக இருக்கும். உங்களுக்காக இயற்கை வேலை செய்கிறதெல்லாம் கவனிக்கணும். நீ ஒரு காரியத்தில் ஈடுபடும் போது இயற்கை எவ்வாறு உனக்கு உதவுகிறது என்பதெல்லாம் கவனிக்கணும். இறை நினைப்புன்றதை வந்து நிகழ்காலத்தின் மீது தேவையின் மீது நிலைச்சிருக்கிறது தான். மன ஓட்டம் என்பது இல்லாததின் மீதும் இழந்ததின் மீதும் வராததின் மீதும் வாழ்ந்ததின் மீதும் கவனம் வைக்கிறது. நம்ம கிடைக்கிற வாழ்க்கையை சுகமாக வாழறதுக்கான அடிப்படையை கண்டுபிடிக்கணும். வேலை செய்ய தெரிஞ்சவங்களுக்கு வேலையே சுகம், வேலை செய்ய தெரிஞ்சவங்களுக்கு வேலையே சுகமாக இருக்கும். அந்த வேலையாகவே மாறியதுனால பேரின்பம் அவங்களுக்குள்ளே இருக்கும், பேராற்றல் இருக்கும். வேலை செய்கிறது அலுப்பாக செய்கிறவன் வந்து வேலை செய்ய தெரியாதவன் தான் அலுப்படைவான். இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ, என்ன வேலை செய்கிறீங்களோ அதை மட்டும் செய்யுங்க. சாதாரண வேலையாக கூட இருக்கட்டும், அது மட்டும் நீங்கள் சிறப்பாக செய்யும்போது இந்த வாழ்க்கை உங்களை தானாக கூட்டு போகும் மேலே. இப்போ என்பதன் மீது சுகப்பட்டால் சுகம்தான் மீதி. அந்த உள்ளம் அமைதியாக இருக்கும்போது வாழ்வு என்பது உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. உள்ளம் பரபரப்பாக இருக்கும்போது உங்களுடைய திட்டங்கள் படி நீங்கள் வேலை செய்வீங்க, அது குழப்பமாயிடும். மன ஓட்டமும் தலையெழுத்தும். உடல் அது ஒரு இயக்கத்தை வச்சிருக்கு, மனம் இது இன்னொரு இயக்கத்தை வச்சிருக்கு.
இந்த ரெண்டு இயக்கமும் வித்தியாசமாக இருக்குது. இது ரெண்டையும் இணைத்தால் யோகம்னு நம்ம பேசணும். அதை பற்றி டிவைனா அன்புன்னா என்னதா? அன்புன்னா உங்கள் அம்மா திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, உனக்கு கோவம் வருது இல்லை, ஆனால் அம்மா கூட வந்து சண்டை போடுறதில்ல, சண்டை கொஞ்ச நேரம் போடலாம், அப்புறம் சேர்ந்துக்கணும், உடனே சேர்ந்துக்கணும். புரியுதா? யார் கூட சண்டை போட்டேன்னா, இப்போ நம்பா கூட வந்து சண்டை போடுறியா, கொஞ்ச நேரத்தில் சேர்ந்துக்கணும். அதான் அன்பு. நெருக்கமாக இருக்கணும். சரியா? சண்டை போட்டு ரொம்ப நாளைக்கு பேசாமல் இருக்கக்கூடாது, பகை வைக்கக்கூடாது, அவனை அடிச்சே தீரணும் அப்படி சொல்லக்கூடாது. சரி கொஞ்ச நேரம் சண்டை போட்டோமோ உடனே சேர்ந்துக்கணும். அன்புனா புரியுதா? மன ஓட்டமும் தலையெழுத்தும். தேவையின் அடிப்படையில் மனம் ஓடிச்சுன்னா ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும். தேவையில்லாத அடிப்படையில் மனம் ஓடிச்சுன்னா சக்தி இழப்பும் நோயும் வரும். இப்போ மனம்தான் வந்து நம்முடைய தலையெழுத்து. எதை பற்றி இருக்கிறீர்களோ, வலுவாக பற்றி பிடித்திருக்கிறீர்களோ, அது உங்களுடைய தலையெழுத்து. ஏதோ ஒரு விஷயத்தை ஆழமாக நினைக்கும் பொழுது அதுதான் உங்களுடைய தலையெழுத்து. நீங்கள் அதை அடைஞ்சே தருவீங்க, இல்லைன்னா அழிஞ்சே தருவீங்க. ரெண்டு விஷயமும் இருக்குது. அடைந்தே தருவதற்கான விஷயங்கள் நல்லதாக இருக்கணும், நன்மை பயப்பதாக இருக்கணும். தீமை பயப்பது அழிந்தே தீரும் என்பதில் கொண்டு போய் சேர்த்துரும். அதனால் மன ஓட்டங்களை வந்து காரணம் இல்லாமலே மனம் ஓடும். மனம் ஏராளம் சேகரித்து வச்சுருக்க செய்திகளில் கலந்து போயிட்டே இருக்கும். சக்தி இழப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், அது நமக்கு தெரியாது. ஒன்று ஆழமாக நினைக்கிற போதே இன்னொன்று வந்து கூட்டிகிட்டு போயிடும். இது மனச்சிதறல். மனம் சிதறி இருக்குது. எல்லா விஷயங்களையும் ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்கள் மாறி 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 வந்து போகும். நிலையாக ஒன்றை கூட நிற்காது. மேகக்கூட்டங்களைப் போல் ஒரு படம் போடும், அடுத்த நிமிஷம் வேறவே கலையும். மனம் ஓடும், கலையும், நிதானப்படாது, எதுவும் வலுவாக நிற்காது. இது வந்து மனச்சிதறல். இந்த மனம் சிதறும் பொழுது எந்த ஒரு லாபமும் இல்லை. உடம்பில் இருக்கிற சக்தியை தான் மனம் திருடும். அப்போ மனம் ஓட ஓட உடம்பு களைப்பு எடுக்கும். மனமும் களைத்து போகும், உடம்பும் களைத்து போகும். டயர்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மன ஓட்டத்தை வந்து நிறுத்துறது அப்படின்றது ஏதோ ஒரு தேவையின் மீது முதல்ல திரும்புறது. இல்லைன்னா மன ஓட்டத்தை நிறுத்த முடியாது. நம்முடைய அடிப்படை தேவைகள் நிறைய இருந்தாலும் அருகில் உடனே தேவைப்படுற விஷயத்தில் மீது மனத்தை நிறுத்தி பழகணும். எண்ணங்களால் எழுகிறோம், எண்ணங்களால் விழுகிறோம் அப்படின்னு புத்தர் சொல்கிறார். எண்ணங்கள் நம்மளை எழுப்புகின்றன, எண்ணங்கள் நம்மை வீழ்த்துகின்றன. தேவைக்கு எண்ணும் பொழுது நாம் எழுந்து நிற்கிறோம், தேவையற்றதை எண்ணும் பொழுது நாம் விழுந்துபடுகிறோம். அதனால் தேவையின் பக்கம் திரும்பணும். தன் தேவையை அலட்சியம் செய்பவனுடைய அநியாயக்காரன் யார்? தேவையை அலட்சியம் செய்பவன் அநியாயக்காரன். அப்போது நம்முடைய அடிப்படை தேவைகள் உணவு, உடை, உறையுள், உறவு, உறக்கம், இது 5 தேவை இருக்குது. உணவு சாப்பாடு, உடை உறையுள் வீடு, உறவு நெருக்கம், உறக்கம், இதெல்லாம் 5 தேவையாக இருக்குது. இது 5 தான் வந்து அடிப்படை தேவை. எது? உணவு, உடை, உறையுள், உறவு, உறக்கம். இது எல்லாருக்குமான அடிப்படை தேவைகள். இந்த 5 வந்து இந்த தேவையின் மீது மனம் திரும்பி இருக்கும் பொழுது நாம் இறைப்புறத்தில் இருக்கிறோம்.
இந்த தேவையை தாண்டி வீணான விஷயங்களில் செய்திகளில் நம் மனம் அலையும் பொழுது நாம் சாத்தானிடத்தில் இருக்கிறோம். அப்போ குழப்பங்கள் ஏற்படுது. தன் தேவையை அலட்சியம் செய்யக்கூடாது. சாப்பாடு வேணுன்றதில் எந்த அலட்சியமும் இருக்கக்கூடாது. சாப்பாடு பசிக்கும் பொழுது சாப்பிட்ணும், அதை தள்ளி வைக்கக்கூடாது. உறக்கம் வரும் பொழுது உறங்கணும், அதையும் தள்ளி வைக்கக்கூடாது. பெரும்பாலும் நம்முடைய அடிப்படை தேவைகளை நம்ம தள்ளி வைக்கிறதுனால உடம்பு நம்ம கூட ஒத்துழைக்காது. உடம்பு நம்ம கட்டுப்படுத்துகிறோம். மன இறுக்கத்தின் காரணமாக அல்லது மன எழுச்சியின் காரணமாக நம்ம கட்டுப்படுத்துகிறோம். இப்போ உடம்பு அந்த கட்டுப்பாட்டை விரும்புறதில்ல. உடம்பு கட்டுப்படுத்தணுன்னா மனதை ஓய்வாக வச்சுருக்கும் போது உடம்பு ஆற்றலோடு இருக்கும். மனம் ஓய்வற்று இருக்கும்போது உடம்பு கட்டுப்படுத்தப்படும் போது அது நோயாக மாறிடும். அதனால் இந்த 5 தேவைகள் தான் மனிதனுடைய அடிப்படை தேவைகள். உணவு, உடை, உறையுள், உறவு, உறக்கம். இது எல்லாருக்குமான அடிப்படை தேவை. இதில் கூட குறைச்சல் நடக்கும். எப்போவுமே சாப்பாடு நிறைய இருக்கும், இல்லை குறைவாக இருக்கும். ட்ரெஸ்ஸு நிறைய இருக்கும், இல்லை குறையாக இருக்கும். தூக்கம் கம்மியாக இருக்கும், இல்லை நிறைய தூங்குவாங்க. இந்த கூட குறைச்சல் இருக்கிறதுனால குழப்பங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். நிறைய இருந்தாலும் குழப்பம், குறைவாக இருந்தாலும் குழப்பம். தக்கன இருந்தால் ஒன்றும் ஆகாது. சரியான அளவில் இருந்தால் அளவுபட நிர்ணயித்து நேர்வழி காட்டினோம். அந்த அளவு இருந்தால் பிரச்சனை இல்லை. அளவு மீறும்பொழுது தொந்தரவாகிடுது. இப்போது இதுவே எல்லா சிக்கலுக்கும் காரணமாகிடுது. சாப்பாடு, துணிமணி, உறவுகள், கணவன் மனைவி உறவு, தாய் தந்தை உறவு, இந்த மாதிரி உறவுகள் சிக்கலாகி போகுது. எல்லோரும் இதில் நிறைய ப்ராபபிலிட்டி, நிறைய தொடர் சங்கிலிகள் போல் இந்த 5லேருந்து பிரச்சனைகள் கிளைவிடும். இந்த கிளைவிடுகிற பிரச்சனையில் சிக்கி நம்ம சீரழிகிறோம். இது எல்லாருக்குமான பிரச்சனை. இந்த 5 மட்டும்தான். சொல்லக்கூடிய வாய்கள் தான் வேறு வேறையாக இருக்குது. இந்த பிரச்சனைகளுடைய வீரியம் இப்போ சாப்பாடு சமைச்சு போடுறாங்கன்னா உப்பு இல்லை, அது இல்லை, உரப்பு இல்லை, இப்படி சப்பனை செய்கிற இப்படி குழப்பங்கள் ஏற்பட்டுடும். ட்ரெஸ்ஸு எடுத்து போடும்போது இது நல்லா இல்லை, நல்லா இருக்குது அப்படின்னு வந்துடும். உறவுகளில் பெரும் சிக்கல் இருக்குது. வீடு கட்டும் போது பெரிய சிக்கல் இருக்குது. வீடு அமையிறதே சிக்கலாக இருக்குது. ஆனால் அந்த அடிப்படை தேவைகளில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் தான் மன ஓட்டமாக மாறிப்போகுது. இந்த மன ஓட்டம் ஏராளம் சக்தியை உங்களிடமிருந்து திருடி சென்று விடுகிறது. நீங்கள் குழப்பங்களில் ஆழ்ந்து போகிறீர்கள். என்ன செய்கிறதுன்னு தெரியல. இதில் குழப்பம் ஏற்படும் பொழுது எல்லாருக்கும் இந்த குழப்பம் இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் மாய்ந்து போகிறார்கள். உள்ளங்கள் காய்ந்து போகிறார்கள். வறண்டு போகுது உள்ளம். வறட்சியாகி கரடு தட்டி போய் காஞ்சி போகிறதுனால இறுகி போன இதயத்தில் அன்பு சுரக்காது, விட்டு கொடுத்தல் சுரக்காது, பொறுத்து கொள்ளுதல் நிகழாது, சண்டையிட்டு கொள்வார்கள். நான் பெருசா நீ பெருசான்ற சண்டைகள் வந்துடும். ஈகம் நின்றுக்கும், தன்முனைப்பு முன்னாடி நின்றுக்கும். இந்த மாதிரி சீரழிவுகள் இருக்கிறதுக்கு காரணம் இந்த அடிப்படை தேவைகளின் பக்கம் யாரும் திரும்புறது இல்லை. உணவு தேவை அப்படின்னும் போது உணவு இன்னொருத்தர் தான் சமைக்கிறாங்க. அவங்கவுங்களுடைய உணவு அவங்கவுங்களே சமைச்சா அந்த பிரச்சனை இல்லை. இன்னொருத்தர் தான் சமைக்கிறாங்க, அவங்க அறிவுக்கு தான் சமைப்பாங்க அது இல்லையா. இப்போ கணவன் மனைவி இருந்தால் உணவு சமைக்கும் போது அவங்க மனைவி சமைக்கிறாங்கன்னா அவங்க அறிவுக்கு சமைப்பாங்க. கணவன் சமைக்கிறாருன்னா அவங்க அறிவுக்கு சமைப்பாங்க. அது ஒருத்தருக்கு சுவையாக இருக்கும், ஒருத்தருக்கு சுவை இல்லாமல் இருக்கும், கூட குறைச்சல் இருக்கும். உனக்கு சமைக்க கூட தெரியல, எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு பிரச்சனை ஆரம்பிச்சிருது. உங்கள் சுவைக்கு ஏற்பை அமையாத பொழுது உணவு தான் தேவை அப்படின்னு சொன்னால் ருசியும் தேவையாக இருக்கிறது தான் பிரச்சனை. அந்த பதம் வேறு தேவையாக இருக்குது. இந்த அளவில் இது வெந்திருக்கணும், இந்த அளவில் உப்பு இருக்கணுன்ற பதம் தேவைப்படுறதுனால அந்த பதம் குலையிற நேரம் மனம் பிரச்சனையாகிடுது. இதுவே பெரிய சண்டையாகி போகுது. துணி எடுக்கும் பொழுதும் ஏராளம் குழப்பங்கள். இது உனக்கு நல்லா இல்லை, இதையும் போட்டேன் அதையும் போட்டேன்னு சொல்லி சண்டை வந்துடும். உறவுகளில் ஏராளம் சிக்கல் இருக்குது. கணவன் மனைவி உறவுலேருந்து, தாய் தந்தை உறவுலேருந்து, சகோதர உறவுலேருந்து எல்லா உறவுகளும் சிக்கல் நிறைந்ததாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே எல்லாருமே ஏதோ ஒன்றில் பாதிக்கப்பட்டு திண்டாடிக்கிட்டு இருக்கிறதுனால உறவுகளை மேம்படுத்தவே முடியாது. விட்டு கொடுத்தலோ, பொறுத்தலோ, பொறுமையாக இருத்தலோ, கனிவான பேச்சு பேசுதலோ யாருக்கும் இயலாது. பொறாமை வந்துடும், ஆத்திரம் வந்துடும், கோபம் வந்துடும், எல்லாம் வந்துடும். இந்த அடிப்படை தேவைகளில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் அல்லது ஏராளம் இருப்பதனுடைய நிலைப்பாடு இது குழப்பத்தை ஏற்படுத்திடும். நிறைய இருந்தாலும் குழப்பம்தான்.
உங்களுக்கு தேவைக்கு இருக்கும்போது குழப்பம் இல்லை. அதனால தேவைக்கு போக மீதியை செலவு செய்யன்றாங்க. தேவைக்கு போக மீதியை செலவு செய்யணும், செலவு செய்கிறதில்ல, சேர்த்து வச்சுக்கிறோம். அதில் அவர் வச்சுருக்காருன்னு எல்லாருடைய கண்ணும் அதில் உங்கள்கிட்ட பணம் இருக்குது, யாருக்கிட்ட பணம் இருக்குதுன்னு இல்லாதவன் தேடிக்கிட்டே இருப்பான். என்ன பணம் வருது, அவருக்கு என்ன போகுது வருதுன்னு கண்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும். கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து காசு கேட்பான், இல்லை உதவி கேட்பான். இது சேர்த்து வைக்கும்போது ஏற்படக்கூடிய நல்லா தானே இருக்கிற கொடுக்கலான்னு சொந்தக்காரன் சண்டை போடுவான். அப்போ வந்து இந்த தேவைகள் நிறைய இருக்கும் பொழுது பலருடைய கண்கள் உங்கள் மீது படும், குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறையும் பொழுதும் ஏளனங்களும் குற்றச்சாட்டுகளும் நிறைய வரும். பத்தலை, நீ லாய்க்கில்லை, அப்படி சண்டை வந்துடும். இந்த அடிப்படை தேவைகள் 5 தான். அதனுடைய பகுதிகள் வந்து ஆயிரக்கணக்கில் இருக்குது, ஏராளம் விரிஞ்சிக்கிட்டே போகும். பேச்சு எல்லாம் குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஏராளம் விரியக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த 5 அடிப்படை தேவைகளின் மீது திரும்பாதவன் வேறு பிரச்சனைகளில், வேறு குழப்பங்களில் மேய்ந்து கொண்டிருப்பவன் அவன் வந்து நஷ்டமடைகிறான். தன் தேவையின் பக்கம் திரும்பணும். உணவுனா உணவின் பக்கம் திரும்பணும். கிடைச்ச உணவை சாப்பிடணும். நிறைய உணவு இருந்தால் பங்கிடணும். தேவையான ஆடை அணியணும். தேவையற்ற உடையை எடுத்துக்கிட்டு சண்டை போடக்கூடாது. இருக்கிறதுக்கு வாழ பழகணும். இருக்கிறதுக்கு வாழ பழகும் போது விரும்புறது தப்பு இல்லை. நல்ல உடை வேணும்னு விரும்புறது தப்பு இல்லை. விருப்பத்தை அவசரப்படுத்துறது தப்பு. இப்போ காசு 2000 ரூபாய் தான் இருக்குதுன்னா 2000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்தால் போதும். 2000 ரூபாய்க்கு 2000 நாள் ட்ரெஸ்ஸு தேடின்னு இருக்கக்கூடாது. ஒரு 5000 ரூபாய் காசு இருக்குதுன்னா 5000 ரூபாய்க்கு என்ன உடை வருமோ அதை வாங்கிட்டு வந்துடணும். எல்லா உடைகளையும் தேடி பார்த்து அது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குதுன்னு சொல்லி குழப்பங்கள் ஏற்படுத்துகிறோம். இப்போ கடைக்கு போகிறவங்கள பார்த்துருக்கீங்களா? பெண்கள்லாம் போவாங்கல்ல, ஒரு உடையாக தேடி பார்ப்பாங்க, பிடிச்சி பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. ஒரு சாதாரணமாக ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் துணி எடுக்க போகிறாங்க. ஆனால் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு துணியாக பார்த்து தடவி எடுத்து நேரத்தை கழிச்சிருவாங்க. அந்த நேரத்தை சம்பாதிக்க முடியாது, அவங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த தேடுதல் வந்து தக்கன இருப்புக்கு தக்கன உடை எடுக்கணும் அப்படின்றது தெரியாது மக்களுக்கு. இருப்பை தாண்டி தேடிட்டு அது நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்கு, அது நல்லா இருக்குன்னு போயிட்டு குழப்பங்களை ஏற்படுத்திடுவாங்க. கடைசியில் ஒரு சாதாரண உடை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ நேரம் செலவு. இப்போ அதில் ஏராளம் குழப்பம் வந்துடும். அந்த பார்த்த உடையெல்லாம் மனசில் வந்து கொஞ்ச நேரம் குழப்பத்தை ஏற்படுத்தும். நம்ம வசதிக்கு என்ன இருக்குதோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்துடுவோன்ற மனநிலை யாருக்கும் இருக்கிறதில்ல. சாதாரணமாக வந்து ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு தான் உங்களுக்கு துணிக்கு வலு இருக்குதுன்னு வச்சுங்களேன், உங்கள் தகுதி நிலைப்பாடு அவ்வளோதான் இருக்குதுன்னு வச்சுங்களேன், 20,000 துணி பற்றி பேசின்னு இருப்பாங்க. குவாலிட்டி பற்றி பேசுவாங்கல்ல, அது அப்படி இது இப்படி இது இந்த மாதிரி நூல் இப்படி இருக்கணும், இந்த தையல் இப்படி இருக்கணும் சொல்லுவாங்கள்ல. இதெல்லாம் அவங்களுடைய தேவைகளை தாண்டி அதிகமாக வந்து திரும்புறது, தன் தேவைக்கு அதிகமாக வந்து யோசிக்கிறது, தன் நிலைப்பாட்டுக்கு அதிகமாக யோசிக்கிறது. இப்போ இருப்பு இருக்கிறவன் வந்து குறைப்பான், சிக்கனம் பண்ணிவிட்டு போதும் இந்த சட்டை போட்டால் போதுன்ட்டு அவன் ரொம்ப சிக்கனத்துக்கு இறங்குவான். அவங்களும் குழப்பவாதிகள் தான். இப்போ 10,000 ரூபா சட்டை போடணுன்னா பணக்காரன் 10,000 ரூபா சட்டை போட்டால் தான் 10,000 ரூபா சட்டை தயாரித்தவனுக்கு சாப்பாடு இல்லை. 10,000 ரூபாய்க்கு ஒரு சட்டை போடணுன்னா பணம் இருக்கணும், அதை வாங்கணும். அதில் போய் சிக்கனம் பண்ணணுன்னா அப்போ இந்த துணி தயாரித்தவனுக்கு சோறு எங்கேருந்து போகும்? அவன் வந்து சிக்கனத்தின் காரணமாக குறைப்பான். இந்த இல்லாதவன் ஆசையின் காரணமாக மேலே ஏறி பார்ப்பான். 2 பேரும் குழப்பந்தான். சாதாரணமாக துணி எடுக்கிறேன்னு நினைக்கிறீங்கன்னா அது பெரிய குழப்பந்தான். தேவையை தாண்டி சிந்திக்கிறது, தேவையின் மீது திரும்புறதில்லை, தன் தேவையை அலட்சியம் செய்கிறது, நேரத்தை செலவு பண்ணுறது, இதெல்லாம் குழப்பங்களுக்கு வித்திடும். நேரத்தை மீட்டெடுக்க முடியாது. கிடைக்கிற பெரிய செல்வமே நேரம்தான். பெரிய செல்வமே நேரம்தான். அந்த நேரத்தில் நீ எவ்வளோ அமைதியாக இருக்கிறியோ, சும்மா இருக்கிறியோ, உன்னுடைய உலக தேவைகள் யாவும் உன்னை வந்து அடையும் என்பது இறைவனுடைய வாக்கு. இது யாருக்கும் தெரியறதில்ல. பர்ச்சேஸ் போகிறேன், ஷாப்பிங் போகிறேன் அப்படின்னு போய் ஏராளம் நேரத்தை செலவு பண்ணுவாங்க. கையில் இருக்கிற காசுக்கு பக்கத்தில் போய் எங்கேயாவது சின்னதாக 2 ட்ரெஸ் வாங்கி போட்டு வந்தாலே போதுமானது. ஷாப்பிங் போகிறேன்னா ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் செலவு பண்ணின்னு வச்சுங்களேன். இந்த 7 மணி நேரத்தில் நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா, மன அமைதியாக இருந்ததுன்னா, உங்களுடைய உலக தேவைகள், உங்களுக்கு அடிப்படை தேவைகள் இருக்குல்ல, அது ஏராளம் தானே வந்து அமையும்.
இதுதான் சும்மா இருப்பதின் சுகம். இந்த துணிமணிகள்லாம் வந்து உங்களை வந்து அடைந்தே தீரும் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். அது தானே வரும். அந்த வாய்ப்பை நழுவுறது தான் இந்த ஷாப்பிங், கடை போகிறது, சுற்றுறது, கடை தெருவுகளை சுற்றி திரிவது. இதெல்லாம் வந்து வறுமையும் துன்பத்தையும் அதிகம் நேசிப்பவர்கள், வறுமையும் துன்பத்தையும் அதிகம் நேசிப்பவர்கள், அதையும் விரும்புவாங்க. அவங்களுக்கு இது இந்த சுற்றுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கடைக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அது வாங்கணும், இது வாங்கணும். தேவையை வந்து நினச்சோம்னா தேவை உடனே கிடைக்கும். இப்போ ஒரு ஆச்சரியமான விஷயங்களை நீங்கள் பாருங்கள். ஒரு துணி வாங்கணும்னு விரும்புகிறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த துணி உங்களுக்கு படமாக வரும், கண்ணில் முதலே வரும். எல்லா விஷயங்களும் படமாக தான் வரும். அந்த படம் வந்தவுடனே அந்த துணியை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, மனக்கண்ணில் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு கடைக்கு போனீங்கன்னா முதல்ல அதான் தொங்கிட்டுருக்கும். டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு நகை வாங்க போனாலும் நகை முதல்ல என்ன நகை வாங்க போகிறோன்ட்டு தெரியணும். ஒரு தோடு இப்படி இருக்கணும், ஒரு மூக்குத்தி இப்படி இருக்கணும்னு கற்பனை அந்த படத்தை உள்ளத்தில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கடையில் போனோன்னே அது உடனே கிடைக்கும். ஏதாவது தோடு வாங்க போகிறோம், போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கடை மொத்தமும் தேடுவாங்க. கடைசியில் அவங்களுக்கு பிடிக்காத ஒன்று வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா மனக்காட்சியை பார்க்க தெரியல. அந்த படம் வந்து உங்களுக்கு ஏராளம் உங்கள் தேவைகள் முதல்ல படமாக வரும். உங்கள் தேவைகள் கண்ணில் காட்டப்படும். இது பிரபஞ்ச ரகசியம். இது ஒவ்வொருத்தருடைய தேவையும் கண்ணில் முதல்ல காட்டப்படும். ஒரு ஃப்ளாஷ் வந்து போகும். அதில் பிடிக்க தெரிஞ்சவங்க அடைஞ்சிட்றாங்க, பிடிக்க தெரியாதவங்க அலையிறாங்க, சுற்றி அலையிறாங்க. இப்போ இது மாதிரி இந்த அடிப்படை தேவைகளின் பக்கம் திரும்புறது வந்து நம்மளால் இயலாது. அறிவை கொண்டு தன் நிலைப்பாட்டை வந்து குறைச்சி பேசுவான், இல்லை நிறச்சி பேசுவான், பெருமையாக பேசுவான், இல்லைன்னா தன்னை தாழ்த்திக்குவான். தன்னைத்தானே தாழ்த்தி கொள்வதை விட அநேகக்காரன் யார்? நாங்கள்லாம் அதை வாங்க முடியுமா? எங்களெல்லாம் அது கிடைக்குமா? நாங்களே வந்து கூலிக்காரனுங்க, எங்களுக்கு எப்படி கிடைக்கும்? நீங்கள் பணக்காரங்க, நீங்கள் போடுவீங்க, 10,000 செருப்பு போடுவீங்க. நாங்கள் 50 ரூபாய்க்கு செருப்பு வாங்கிறதே பெரிய அவலமாக இருக்குது பேசுகிறவங்க இருக்காங்கள்ல. அவங்களுக்கு நிலைப்பாடு அவங்க உயர்த்திக்கணுன்னா அவங்களுடைய படத்தை அவங்க பார்க்கணும். அவங்களுக்கு எது காட்டப்படுகிறதோ அதை அவங்க பார்த்தாங்கன்னா படிப்படியாக அவங்களுக்கும் அடையக்கூடிய நிலைப்பாடு கண்டிப்பாக வந்து தீர்ந்துடும். இப்போ தன்னுடைய விருப்பங்களின் மீது நிலைத்திருப்பவன், தன்னுடைய விருப்பங்களை கண்டு கொண்டவன், அந்த விருப்பத்தின் மீது அவன் நிலைத்திருக்கும் போது அவன் விரும்புகிற பொருள் அவனுக்கு கண்ணில் காட்டப்படும், காட்சியாக காட்டப்படும். அதன் மீது அவன் நிலைத்திருக்கும் போது அவன் அடைந்தே தருகிறான். புரியுதா இது உங்களுக்கு? முயற்சி செய்கிறேன், அது செய்கிறேன், இது செய்கிறேன், ட்ரை பண்ணுறேன்லாம் சொல்கிறாங்களா? அப்படிலாம் ஒன்று கிடையாது. நீங்கள் விருப்பத்தின் மீது நீங்கள் நிலைத்திருக்கும் போது நீங்கள் ஒரு பொருளை எதை வேணாலும் விரும்பலாம். விரும்புகிறதுக்கு அளவில்லை. எதாவது ஒன்று வாங்கணுன்ற எண்ணம் ஓட்டம் முதல்ல பதியும். அந்த விருப்பத்தை நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடையக்கூடிய ஒன்று உங்கள் கண்ணில் காட்டப்படும். ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கார் வாங்கணும் விருப்பம். அது கார் இருந்தால் மொட்டையாக வரும். ஆனால் என்ன கார் உங்களுக்கு வரப்போகுதுன்றது உங்கள் கண்ணில் தெரியும். உங்கள் கண்ணில் ஒரு ஃப்ளாஷ் வந்து போகும், அது நெஞ்சில் வரும் அந்த படம். அந்த கார் தான் உங்களுதுன்றது நம்ம தவற விட்டுடுவோம். தவற விட்டுட்டு எல்லா காரையும் போட்டு அலசி ஆராய்ஞ்சி அது இருக்கா இது இருக்கா. இப்போ பைக் வாங்கணும், பைக் வாங்கணும்னா ஒரு பைக் வாங்கணும், அவ்வளோதான். அது எந்த பைக்குன்றது ஒரு ஃப்ளாஷ் வந்து போயிடும். அந்த பைக்கை வாங்கினால அதுதான் உங்களுக்குன்றது காட்டப்படும். அந்த காட்டப்படுவதை, அறிவிக்கப்படுவதை, தெரிவிக்கப்படுவதை, அறிவுறுத்தப்படுவதை நாம் தவற விட்டுடுறோம். எல்லாத்தையும் எடு, எல்லாம் என்னென்ன வண்டி மார்க்கெட்டில் வந்துருக்குது பாரு, எல்லாத்தையும் பாரு, இது என்ன விலை, அது என்ன விலை, இது எத்தனை லிட்டர் போட்டால் ஓடும், இது எவ்வளோ லிட்டரு தாங்கும், எல்லாம் கணக்கு போடுறோம்ல, தீர்மானம் எடுக்கிறோம்ல. அந்த தீர்மானத்தின் மீது குழப்பங்கள் இருக்கும். தேவையின் மீது நாம் நிலைத்திருக்கும் பொழுது, தேவையை அலட்சியம் செய்யாமல் இருக்கும் பொழுது, தேவை நம்மை வந்தே அடைந்தே தீரும். இப்போ குழப்பம் இருக்கிறதில்ல. இப்போ நம்ம வந்து இந்த 5 அடிப்படை தேவைகள் தான் நம்முடைய முக்கியமானது. அதில் ஏற்படுகின்ற குழப்பங்கள் தான் நம்முடைய மன போராட்டம். இப்போ அந்த தேவையின் அடிப்படையில் வந்து சிந்திக்கணுன்றது நம்முடைய கடமை. என்ன தேவையோ அதை சிந்திக்கணும். அடிப்படை தேவை என்னமோ அதை சிந்திக்கணும். இப்போது நேற்றைய தேவை இன்றைக்கி கிடையாது. நேற்று வந்து ஒன்று நினச்சிருப்பீங்க, அது நடக்காமல் போயிருக்கலாம். உள்ளதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நேர்த்து. பெருசாக நினைக்கணும், அது நடக்கலைன்றதுக்காக பெரிய பாடுபடக்கூடாது. நேற்றைய நிகழ்ச்சி நேற்றையது, இன்றைக்கி புதுசு, நாளைக்கு தெரியாது.
அதனால் இன்றைக்கி மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை நீங்கள் வலுப்படுத்திடணும். இது தேவையாக இருக்குது. நேற்று உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன், நேற்று பிரச்சனை, நேற்று ஒரு மாதிரியாக இருந்தது உடம்பு, இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்கணும், இன்றைக்கி நல்லா இருக்குன்னு நேற்று மாதிரி ஆகிடுமோன்னு கொண்டு வந்து கோத்தரக்கூடாது. நேற்றைய வாழ்க்கை இன்றைய வாழ்க்கையோடு பழைய துணியோடு புதிய துணியை கோத்திங்கன்னா ரெண்டுத்தையும் கழிச்சிடும். ஆனால் நேற்றைய வாழ்க்கை இன்றைய வாழ்க்கையில் கோக்கக்கூடாது. நேற்று நடந்தது தான். நேற்று சண்டை போட்டீங்க, நேற்று தான் சண்டை போட்டீங்க, இன்றைக்கி இல்லை. நேற்று பேச அன்றைக்கி சொன்னீங்க, அன்றைக்கி அப்படி சொன்னீங்கன்னா அது அன்னையோடு முடிஞ்சு போச்சு. நல்ல கருத்தாக இருந்தாலும் தீய கருத்தாக இருந்தாலும் நேற்று சொன்னது நேற்று வரைக்கும் தான், இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி புதுசு. இன்றைய கருத்துலேருந்து எழுந்துக்கிறது தான் நம்ம மனதிலேருந்து எழுந்துக்கிறது, எண்ணத்திலேருந்து எழுந்துக்கிறது. இந்த இடம் புரியுதா? நேற்று ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு வச்சுங்க. இப்போ பழைய கிளாஸெல்லாம் இருக்குல்ல, பழைய கிளாஸ் நீங்கள் புதுசாக கேட்டிங்கன்னா அன்றைக்கி புதுசு. அதே நாளைக்கு கேட்டிங்கன்னா நாளைக்கு அது புதுசு தான். இன்றைக்கி ஒரு கருத்து நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, நேற்றைய கருத்தோடு ஒப்பிட முடியாது. அது வேறு, இது வேறையாக இருக்கும். நேற்று அந்த மாதிரி சொன்னீங்களே அப்படின்னா அதுக்கு அர்த்தம் இல்லை. நேற்று சொன்னது நேற்று, இன்றைக்கி நீ புதுசாக கேட்டேன்னா தான் அது புதுசு. இன்றைக்கி கேட்குற நான் நேரடியாக சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி புதுசு, அது நேற்றைய கருத்தோடு ஒவ்வாது. அதுக்கு கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்கும். அந்த மாதிரி இல்லையே இதுன்னு நம்ம சொல்லும் போது நேற்றைய விஷயத்தையும் என்ன விஷயத்தையும் சேர்க்குறோம். நேற்று ஒரு பிரச்சனை பற்றி பேசுனீங்க, வீட்டில் நைட்டு தூங்கிட்டீங்க, காலையில் எழுந்துக்கிறீங்க, புதுசு தானே. நீங்கள் புதிய விஷயங்களை பேசினா அதுலேருந்து தானே ஆரம்பிக்கணும், பழைய விஷயங்கள்லேருந்து ஆரம்பிப்போம். நிறைய விஷயங்கள் பழசு இருக்குது, ஒரு வரவு இருக்குது, ஒரு கடன் இருக்குது, எல்லாம் பழசு இருக்குது, அது இருக்கட்டும். இன்றைக்கி என்ன புதுசு? இந்த புதுசுலேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு தெரியாதனால குழப்பங்கள் வந்துடுது. இந்த புதுசு ஆரம்பிக்காதனால தான் மன ஓட்டம் ஏற்படுது. பழசையும் பெரும்பாலும் இறந்த காலங்களில் பயணிப்பது தான் என்ன ஓட்டம். நடந்து போன விஷயங்களில் ஏராளம் பயணம் செய்வது தான் மன ஓட்டம். நடக்காத விஷயங்களில், பார்க்காத விஷயங்களில் பயணிப்பது தான் மன ஓட்டம். கீழேயும் மேலேயும், இறந்த காலத்திலையும் எதிர்காலத்திலையும் மனம் பயணிக்கிறது தான் மன ஓட்டம். அதை கட்டுக்குள்ளே கொண்டு வந்து இப்போ அப்படின்றதன் மீது நிறுத்தணும். இப்போன்றதன் மீது நிறுத்தும் பொழுது நீங்கள் என்ன அடைய வேண்டுமோ அதை அடைந்து விடுவீர்கள். இதுதான் நிகழ்காலத்தினுடைய ரகசியம். இப்போ என்பதன் மீது ரகசியம் என்னென்னா, நாளைய கற்பனையும் இல்லை. நாளைய கற்பனை இருக்கட்டும், நேற்றைய விஷயங்களும் இருக்கட்டும், மன ஓட்டங்கள் இருக்கட்டும், அது பாட்டில் போட்டோம். நீங்கள் இப்போ என்ன தேவை என்பதன் மீது நிலைப்படுங்கள். இந்த விஷயத்தையும் நம்ம ஜவ்வு மாதிரி நேற்று நாளைக்கு விஷயத்தை இழுக்கிறோமா இல்லையா? இழுத்துக்கிட்டே இருக்கிறோம், தொடர்ச்சியாக இழுக்கிறோம். அது ஏராளம் சக்தி செலவு, மன ஓட்டம்னு அது அடங்காத மனம் அதில். அப்போ நீங்கள் ஏராளம் சக்தி எடுக்கிறீர்கள், அடைய முடியாது, அடைய மாட்டீங்க. இப்போ இத்தனை மணி ஆகுதுன்னா இப்போ நம்ம தேவைகள் போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்முடைய தேவைகள் நமக்கு காட்டப்பட்டு கொண்டே இருக்கும். அது கடந்து போயிட்டே இருக்கும். இந்த தேவையின் மீது டக்குன்னு நின்றுட்டோம்னா இது நமக்கு, அடுத்த தேவையின் மீது காட்டப்படும் இல்லைன்னா அதுவும் நமக்கு. இப்படி நமக்கு வரவு வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கைக்கான வரவு வந்துக்கிட்டே இருக்குது. நம்முடைய அமைதிக்கான நிலைப்பாடுகள் ஏராளம் இப்போவே இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த நிமிஷத்தை தவற விட்ட உடனே பழைய காலமும் எதிர்காலமும் சேர்ந்து இந்த இருப்பு நிலையை குலைச்சிரும். இதுதான் மன ஓட்டம். இப்போ தலையெழுத்து என்பது இறந்த காலத்தை நீ நினைக்கிறேன்னா அதான் உன் தலையெழுத்து. எதிர்காலத்தை நினைக்கிறேன்னா எதை வலுப்பறையோ அதான் உன் தலையெழுத்து. ரெண்டுமே தலையெழுத்து. அதை நீங்கள் முடிச்சிருவீங்க கதையை. ஒன்று வராது, ஒன்று நீங்கள் துன்பத்தில் கிடைக்கலன்ற இதில் மாய்ந்து போயிருக்கள். ஆனால் கிடைச்சிட்டு இருக்கிறத ஒன்று தவற விட்டுவிடுவோம். இப்போ நம்முடைய வேலை, இப்போ என்ன பண்ணுறோமோ அந்த வேலையில் மட்டும் இருந்தால் போதும். எந்த வேலையும் ஒரு வேலை, நீங்கள் அதன் மீது நீங்கள் அமைதி பெறுங்கள். அமைந்து விடுங்கள்ன்றது தான் அமைதி பெறுதல். ஒரு வேலை இருக்குது அப்படின்னா ஒரு கணக்கு எழுதுறீங்கன்னா கணக்கில் அமைந்து விடுங்கள். நீங்கள் அழகாக அமைந்து விடுவது அமைதி. அந்த வேலையில் அமைய தெரியாது. கணக்கு எழுதிட்டே செல்லு பார்த்துட்டு இருப்பான், ஏதோ சாப்பிட்டுட்டே செல்லு பார்ப்பான், அமைய மாட்டான். அந்த வேலையில் அவன் அமைதி இழந்து விடுவான். அமைவதை இழந்ததனால் அமைதி இழந்துடுறான். அப்போ ஏராளம் சக்தி இழப்பும் துன்பமும் அவனை நெருக்கடிக்குள்ளாக்கிடும். இப்போ இருக்கிற இந்த நிமிட நேரம், இந்த நொடி நேரம் வாழ்வும் சாவும் ஒன்றாக இருக்கிறது.
வாழ்வும் மரணமும் இந்த நொடியில் நேராக ஒன்றா இருக்குது தெரியுமா அது? வாழ்வும் மரணமும் இந்த நொடியில் தான் இருக்குது, இல்லை வேறு எங்கேயாவது இருக்குதா? புரியுதா இல்லையா? புரியல. இப்போ உட்காந்துருக்கான்ல, இப்போ வாழ்வும் இருக்குது மரணமும் இருக்குது. இப்போ நம்ம மரணிக்க முடியும், இப்போ வாழவும் முடியும். மரணமும் வாழ்வும் தனித்தனியாக இல்லை. ஆகவே வாழ்வின் மீது நீங்கள் கவனம் வையுங்கள். வாழ்க்கையும் மரணமும் இருக்கும்போது எதை விரும்பணும்? வாழ்க்கையை விரும்பணும். இப்போ இந்த நொடி நேரம் மரணமும் நம்ம மீது நிகழக்கூடும், வாழ்வும் நம்ம மீது நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த நொடியை தவற விட்டுட்டு முன்னையும் பின்னையும் இழுத்துட்டு தெரிஞ்சால், ஒரு தண்ணி அரைக்கிற வண்டி மாடு போகுதுன்னா ஒரு மாடு இப்படி ஒரு மாடு இப்படி இழுத்த வண்டி என்ன ஆகும்? ஒரு டயர் இப்படி ஒரு டயர் இப்படி போச்சு வண்டி ஓடாதில்ல. அது மாதிரி எதிர்காலமும் இறந்த காலம் உங்களை இழுக்கும் போது நீங்கள் கிழிஞ்சு போயிடுறீங்க. இப்போ என்பதன் மீது நீங்கள் இருக்கும் பொழுது எதிர்காலம் இழுக்கக்கூடாது, இறந்த காலம் இழுக்கக்கூடாது, எதிர்காலம் இழுக்கக்கூடாது. நிகழ்காலத்தின் மீது நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் வாழ்கிறீர்கள். அந்த வாழ்வின் மீது மரணம் நிகழாது இருக்குது. புரியுது உங்களுக்கு? மரணம் என்பது நொடி நேரம்தான், வாழ்வு என்பது நொடி நேரம்தான். நொடியில் வாழ்ந்து கொண்டே இருக்கும்போது தான் நொடி நொடியாக தான் வாழ முடியும். இல்லைன்னா இறந்த காலமும் எதிர்காலம் இழுத்துச்சுன்னா இந்த நொடி நேர வாழ்க்கை நொடித்து போகும், அழிஞ்சு போயிடும். நொடி நேரத்தில் எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் செய்திடலாம், எத்தனையோ விஷயங்களை செய்திட முடியும். ஒரு இடத்த கடக்கணுன்னா மில்லிமீட்டராக தான் கடக்கணும், எவ்வளோ வேகத்தில் போனாலும் ஒவ்வொரு மில்லிமீட்டரையும் கடக்கணும். ஆகிய நொடிகளில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது, நொடிகளில் நம்முடைய மரணம் இருக்கிறது. இதை அறிந்து கொண்டவன் வாழ்கிறான். அவனுக்கு மரணம் பயம் இருக்காது. ஏன்னா எப்போ வேணாலும் நிகழக்கூடிய ஒன்றின் மீது அவனுக்கு பயம் இருக்காது. புரியுது உங்களுக்கு? வாழ்வின் மீது பெரிய மகிழ்வோ ஆர்ப்பாட்டமோ இருக்காது. அவன் சாதாரணமாக வாழ்க்கையை வாழ்வான். எது வருகிறதோ அதை ஏற்றுக்கொள்வான், எது போகிறதோ அதை விட்டு விடுவான். இப்போ மன ஓட்டத்திலேருந்து நம்ம தப்பிக்கணுன்றதுக்காக இந்த நொடிக்கு திரும்பணும். ஆகவே தான் நீங்கள் தேவையின் மீது திரும்புங்கள். தேவையை அலட்சியம் செய்வனோட அநேகக்காரன் யார்? இப்போ என்ன தேவை? நேற்று சண்டைங்க, இப்போ என்னங்க தேவை? அமைதி தேவை இல்லையா? அமைதியின் மீது திரும்ப வேண்டியது தானே. நேற்று பிரச்சனையை நொய்யன்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க. நாளைக்கு என்ன ஆகும், நாளைக்கு என்ன ஆகும், நாளைக்கு எதுவும் ஆகிட்டு போகுது, என்ன பிடிச்ச வைக்க முடியாது. அதான் தெரியவே இல்லையே, அதான் தெரியல. நாளைக்கு என்ன ஆகும், நாளைக்கு நம்ம வாழ்க்கை என்ன ஆகுமானா என்ன ஆகும்? என்ன வேணாலும் ஆகும். அதன் மீது யாராவது கவலைப்படுவாங்களா? நாளைய வாழ்க்கை என்பது நடக்கும்ன்ற நம்பிக்கை தான் இருக்குது. நாளைய வாழ்க்கையின் மீது நம்பிக்கை. இறந்த காலம் நடந்து முடிந்து விட்டது, இனி அது திருப்ப முடியாது. இறந்த காலத்தை திருப்ப முடியுமா? நேர்படுத்த முடியுமா? நடந்த விஷயத்தை சரி செய்ய முடியுமா? முடியாது. ஆகவே இன்றைய வாழ்க்கையின் மீது திரும்பணும். இப்போ என்ன தேவை? நேற்று உடம்பு சரியில்லைன்னா இன்றைக்கி அது மாதிரி ஆகிடுன்னு சொன்னால், இன்றைக்கி நல்லா இருக்குது இல்லை, இப்போ நான் நல்லா இருக்கிறேன். நல்லதின் மீது நீங்கள் நிலை பெறுங்கள். இது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். வாழ்வு மரணம் நொடிகளில் இருக்கிறது, அவ்வளோதான். இந்த நொடி நேரத்தை தவறிவிட்டால் வாழ்வு போயிடும். நொடி நேரத்தை தவறிவிட்டதுன்னா வாழ்வு போச்சுன்னா மரணம் தான். அப்போ உங்களுடைய விருப்பத்தின் மீது எது தேவையோ அதன் மீது நீங்கள் நிலைத்திருங்கள். நொடிதோறும் நிலைத்திருப்பது இறை உணர்வில் நிலைத்திருப்பதாகும். நொடிதோறும் எண்ணெய் ஒழுக்க போல நிலைத்திருப்பது. ஒரு தேவை வந்தால் ஒரு தேவையின் மீதே இருக்கணும், முன்ன பின்ன பாயக்கூடாது. முட்டாள்கள் முன்னையும் பாயிறான் பின்னையும் பாயிறான். அறிவாளிகள் அங்கேயே இருக்கிறாங்க, சிந்தனையாளர்கள் அங்கேயே இருக்காங்க. மனதை நிறுத்திவிட்டு அங்கேயே இருக்கிறார்கள். வாழ்வு அங்கேயே இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறார்கள். அது அங்கேயும் இங்கேயும் இல்லை, அது அங்கேயே இருக்கிறது. அங்கே ஒன்று இங்கே ஒன்று அது இல்லை, அது உங்ககிட்டே இருக்குது. நம்மக்கிட்டே இருக்கிறது தான் வாழ்வும் மரணமும். என்ன இருக்குது நம்மக்கிட்டேயே? வாழ்வும் மரணம் நம்மக்கிட்டே இருக்குது. ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது வாழ்வும் மரணம் மட்டும்தான். எல்லா உலகப் பொருட்களை விட வாழ்வும் மரணமும் மிகவும் நெருக்கமாக நம்மிடமே இருக்கின்ற ஒன்று. மிகச்சிறந்த 2 இருக்குது. அதில் வாழ்வு ஒன்று, மரணம் ஒன்று. வாழ்வில் நன்றாக வாழ்வன் மரணத்தில் சுகமடைகிறான், சிறப்படைகிறான், அவன் ஆனந்தம் அடைகிறான். வாழ்வை துக்கமாக வாழ்ந்தவன் மரணத்தில் பதறுகிறான். புரியுதா உங்களுக்கு? இப்போ மன ஓட்டம் எங்கேருந்து வருது? இறந்த காலத்தை இழுத்து பிடிச்சி தோளில் தொங்க போட்டுக்கிட்டு ஈகோவை மாற்றிக்கிட்டு கழுத்தை தானே சுருக்கு போட்டு தொங்குறது இறந்த காலம். எதிர்காலம் நடக்காத ஒன்றின் மீது நாரிப்போன எண்ணங்களை பாய்ச்சி
கெட்டுப்போன விஷயங்கள்லாம் ஏற்றி நாசமாக போகிறதுக்கான வழிபாடு அது மேலே ஏறுறது. இப்பொழுது என்பதன் மீது நீங்கள் இனிதாக இருங்கள். நடக்கிறது நடக்கட்டும், கிடைக்கிறது கிடைக்கட்டும், வர்றது வரட்டும், போகிறது போகட்டும். அப்படின்ற மனநிலை வரும்போது, சமநிலையில் நீங்கள் இருக்கும் பொழுது நடப்பது எல்லாம் நன்மையாகவே நடக்கும். இப்போ ஒரு 10,000 வச்சுருக்கீங்க, நன்மையாகவே நடக்கும், தொலைஞ்சு போயிடும். நன்மை தான் நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். 10,000 தொலைஞ்சா நன்மையாக தெரியுமா? 10,000 தொலைஞ்சா நன்மைன்னு தெரியுமா? தெரியாது. அது இருந்திருந்தால் எடுத்துன்னு போனால் எவனோ கத்தியை காட்டி ஆளை காலி பண்ணிட்டு கூட எடுத்துன்னு போயிடலாம். ஏதோ ஒன்று நடக்கலாம். எது நடக்கிறதோ அது நல்லதாகவே நடக்கிறது, எது நடந்ததோ அது நன்றாகவே நடக்கிறது, அவ்வளோதான். அதனால் இங்கே மாயறதுக்கும் பாயறதுக்கும் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி இருக்கிறோம், நம்முடைய இருப்பே இன்பம், நம்முடைய இருப்பே இன்பம். நான் இருக்கிறேன்றதை தவிர பெரிய சுகம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நான் இருக்கிறேன் இப்போது, என்னுடைய இருப்பே எனக்கு சுகமாக இருக்குதுன்னா தான் அது உண்மையான சுகம். இன்னும் இட்லி இருக்குது, தோசை இருக்குது, கறி இருக்குது, பிரியாணி இருக்குது, அது சுகம் இல்லை, அது தேவை. அது சுகமாக தேவையா? சாப்பாடு இருக்குது, வீடு இருக்குது, துணிமணி இருக்குது, நகை இருக்குது, நட்டு இருக்குது, பொண்டாட்டி இருக்குது, புள்ள இருக்குது, அது சுகமாக தேவையா? தேவையை சுகமாக ஏன் நினைக்கிறீங்க? சுகம் என்பது நீங்கள் மட்டும்தாங்க. உங்களுடைய இருப்பு மட்டும்தான் சுகம். மற்றதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கான அடிப்படை தேவைகள், அதெல்லாம் துக்க சுகம். அது துக்க சுகம். பூர்த்தி ஆகலைன்னா துக்கம் வரும். அது துக்கத்தை இப்போ பசி எடுக்குதுன்றது ஒரு துக்கம். அது சாப்பிட்டு சரியாக வருது துக்க சுகம். துக்கத்தை நிவர்த்தி பண்ணுறதெல்லாம் சுகம் கிடையாது. துக்க நிவர்த்தி சுகம் கிடையாது. துக்கத்தை ஒரு உடம்பு வலிக்குது, குளிச்சா சரியாக போய்டுன்னா துக்க நிவர்த்தி தானே தவிர அதுவாக சுகம். சுகம் என்பது நம்முடைய இருப்பு மட்டும்தான். நான் இருக்கிறேன் என்பதில் ஏற்படுகின்ற சுகம், நம்ம இருக்கிறதுனால எல்லோரும் சுகமாக உணர்ந்தால் அது சுகம். நம்ம ஒவ்வொருத்தருடைய இருப்பு நிலை மட்டும்தான் உண்மையான சுகம். நம்ம இருக்கிறது மட்டும்தான் சுகம். மற்றதெல்லாம் உலக சுகங்கள். கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இருக்கும், கொஞ்சம் நேரம் இல்லாமல் போயிடும். தொடர்ச்சியாக அந்த சுகத்தை அனுபவிக்க முடியாது. தொடர்ச்சியாக சுகத்தை அனுபவிக்க முடியாது. மூச்சு காற்றை தவிர தொடர்ச்சியாக அனுபவிக்கிறது எதுவாக இருக்கும்? தூக்கத்தில் முழிச்சிருக்கும் போது எப்போவுமே மயக்கத்தில் கோமாவில் கூட மூச்சு போட்டுகிட்டே இருக்கும், தொடர்ச்சியாக இருக்கும். அது மட்டும்தான் நம்முடைய அந்த மூச்சு காற்று நம்மக்கிட்ட போயிட்டு வர்றதன் மீது நம்ம லயித்திருந்தோம்னா அது பேரின்பம். அப்போ பசிக்கும் போது கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ, தூக்கம் வரும்போது கொஞ்சம் தூங்கிக்கோ, துணி போடும்போது கொஞ்சம் போட்டுக்கோ, பொண்டாட்டி வேணால் கொஞ்சம் நேரம் இருந்துக்கோ, அவ்வளோதான். அது துக்க நிவர்த்தி. அதில் பெரும் பங்கெடுத்து அதை அப்படியே அள்ளி பூச்சிக்கிட்டு அதன் மீது மான மரியாதைலாம் சொல்லிக்கிட்டு கௌரவம் புகழ் அதெல்லாம் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற உலகப் பொருட்கள் மீது எது இருந்து இல்லாமல் போகுமோ அதன் மீது பெரிய தாக்கம் நமக்கு இருக்குது. இல்லை, மன ஓட்டம் அதில் இருக்குது. அப்போது நேற்றைய நிகழ்வுகளின் மீது ஒரே பாய்ச்சலாக பாயிருது. தூங்கி எழுந்தவொடனே நேற்று கதைக்கு போயிடுது. நாளைய கதைக்காக கூட கொஞ்சம் போயிடலாமே தவிர நேற்றைய கதைக்கு போகக்கூடாது. நேற்றைய கதை நடந்து முடிந்து போன விஷயம். நைட்டு சண்டை போடுறாங்க, 2 பேர் பொண்டாட்டி பொறுத்து சண்டை போடுறாங்கன்னு வச்சு, நைட்டு 12 வரைக்கும் சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கலாம். 1 மணிக்கு தூங்கிடுறாங்க. காலையில் எழுந்தவொடனே அவங்க 2 பேரும் புதுசு. நேற்று நைட்டு 12 மணிக்கு முடிஞ்ச விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. இப்போ முழிக்கும்போது என்ன தேவையோ அந்த தேவையின் மீது ஆரம்பிக்கணும். இப்போ தேவை இருக்கும்ல, சாப்பிட்ணும், குளிக்கணும் அப்படின்னு தேவை இருக்கிற மீது அந்த தேவையின் மீது ஆரம்பித்தா அந்த சண்டை சமாதானமாகிடும். இந்த பொழுது வீணாக்கிறத மாதிரி ஒரு அநியாயம் எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாரும் செய்கிற ஒரு மிகப்பெரிய குற்றம் பழைய கதைகளில் விஜய் சொன்ன மாதிரி பாயசம் வைக்கிறது. முதல்வர் சொன்ன மாதிரி அது பாயசம். நேற்றைய கதையை வச்சு பாயசம் வச்சு குடிக்கிறது. நேற்றைய கதை எதுக்கு நமக்கு? நாளைய கற்பனைகள் விருப்பமாக இருக்கலாமே தவிர நாளைய வாழ்க்கையின் மீது ஒரு நல்லது நடக்கணும்னு விருப்பம் இருக்கலாம். அது நம்பிக்கை, அதில் அவசரப்படுத்தக்கூடாது.
நாளைய வாழ்க்கையின் மீது நம்பிக்கை வைக்கலாம், நல்லா நடக்கணும் அப்படின்ற நம்பிக்கை வைக்கலாம். அதை அவசரப்படுத்தக்கூடாது. அவசரப்படுத்துறது தான் எதிர்காலத்தின் மீது ஏறுறது. நாளைக்கு நல்லதாக நமக்கு நடக்கணும் போது நம்முடைய கண்கள் கொஞ்சம் தள்ளி பார்க்குது, அதன் மீது நம்பிக்கை மட்டும்தான் வைக்கலாம். நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கை, ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருக்கலாம். அது உங்களை நல்ல விஷயத்துக்கு கூட்டிகிட்டு போகும். அது நல்ல விஷயத்துக்கு கூட்டிகிட்டு போகும். கொஞ்ச நேரம் தான் அதில் இருக்கலாம். ஒரு எட்டு எடுத்து வைக்கலாம். இறந்த காலத்தில் பாதாள கருத்தில் குதிக்கிற மாதிரி குதிச்சுட்டு மேலே வர முடியாமல் செத்து போகிறது உண்டு. எதிர்காலத்தின் மீது ஏற முடியாது, ரொம்ப ஏற முடியாது. ஏன்னா ஏறுறதுக்கு ரொம்ப பலம் தேவை. கொஞ்சம் ஏறிட்டு விட்டுடணும். நம்ம தொடர்ச்சியாக ஏறோம்னா மூச்சு வாங்கிடும். சரியா? அப்போது இந்த நினைப்பின் மீது, இப்பொழுது தேவையின் மீது, தன் தேவையை அலட்சியம் செய்வதை விட அநேகக்காரன் யார்? இப்போ ஒரு தேவை இருக்குதுல்ல, இப்போ 8 மணிக்கு சோறு போகிறாங்கன்னா சோறு சாப்பிடணும்ல. நேற்று என்ன பண்ணு, நீ நேற்று என்ன பேசுன, நீ நேற்று என்ன சொன்னேன், நான் இது சோறு சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறோன்னா தேவையை அலட்சியம் செய்வதை விட அநேகக்காரன் யார்? இந்த உணவு அவனுக்கு விஷமாக போயிடும். இந்த உணவை நிராகரித்ததன் காரணமாக ஒரு நாள் அவனுக்கு கடுமையான உணவு சம்மந்தமான நோய்கள்லாம் வந்துடும். இப்போ இந்த வாழ்க்கை மன ஓட்டம் தேவையா? நீங்கள் வச்சுருக்கிற கற்பனையெல்லாம் தேவையா? இந்த இறந்த காலனுடைய எச்சங்கள் நமக்கு தேவையா? மிச்சங்கள் தேவையா? அது முடிஞ்சு போன ஒன்று. இது இருக்கட்டும். இப்போ என்ன தேவை, அந்த இப்போ எழுதி என்ன தேவை என்பதன் மீது நம்முடைய மனதை கொண்டு வந்துடணும். அதனால தான் இந்த இப்போன்றவங்க வாழறவங்க கூட இருக்கிறவங்க வாழ முடியாது. கூட இருக்கிறாங்கல்ல, அவங்க ரொம்ப சங்கடப்படுவாங்க. நான் இப்போன்றதன் மீது இருப்பேன்ல, நேற்றைய கதையும் நாளைய கதையும் எனக்கு தேவையில்லை. நான் இப்போ என் கூட நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஏன்னா பேர் பண்ண முடியாது. நீங்கள் நேற்றைய கதையை நல்லா கண்ணு காதெல்லாம் வச்சு வரைஞ்சி படமாக்கி வச்சுருப்பீங்க. அதை கொண்டு என்கிட்ட காட்டும்போது நான் தூக்கி தூர போட்டுரும். அது விடுப்பாது. உங்களுக்கு ரொம்ப கோபமாக வரும், ஆத்திரம் வரும், எரிச்சலாக வரும். அப்படி வாழ முடியாது உங்களால். அதனால தான் சிந்தனை உள்ள மக்களுக்கு நெருக்கமானவர்கள் இருக்க முடியாது. மனதை நிறுத்தி விட்ட மக்களுக்கு நெருக்கமானவங்க யாரும் இருக்க முடியாது. ஏன்னா அந்த நிறுத்தவங்களுடைய நெருக்கத்தை இவங்களால் அனுபவிக்க முடியாது. ரொம்ப சிக்கலாகிடுவாங்க. ஏன்னா இவங்க இறந்த காலத்தின் மீதே நீந்திக்கிட்டு இருப்பாங்க. இறந்த காலத்துலேருந்து நேரம் நிகழ்காலத்தை விட்டுட்டு எதிர்காலத்தை எட்டி பிடிச்சின்னு இருப்பான். நிகழ்காலத்தை ஒருத்தன் இருக்கிறானே, அவனை பிடிக்கணுன்றது அவனுக்கு தெரியாது. புரியுது உங்களுக்கு? எங்கே சிக்கல் வருதுன்னு தெரியுமா? சண்டைலாம் ஏன் வருது? நிகழ்காலத்தின் இருக்கும்போது உங்களுக்கு சண்டைலாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ என்ன தேவை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டா அது நீங்கள் அடைந்து விடுவீர்கள். இப்போ நொடி நேரம் வாழ்க்கையை நகர்த்தணுமா? நொடி தான் நகர்ந்து போகுது, கை நழுவி போதில்லை. அந்த நொடி கை நழுவி போதில்லை. அந்த நொடியில் சுகம் இருக்குது, அதை இன்பம் இருக்குது, மரணமும் இருக்குது. ரெண்டும் இருக்குது. ரெண்டின் மீது நீங்கள் சுகப்பட்டு கொண்டே இருந்தால் தானே மரணம் சுகமாக இருக்கும். சாவுறது தெரியாமல் சாகணும் இல்லை? நொடி நேரம் மரணம் அப்படி நிகழட்டுமே என்ன? இப்போ சுகத்திலே இன்பத்திலே இருந்தால் மரணம் நிகழ்வது இன்பமாக தானே இருக்கும். ஏன்னா இன்பத்தை நீங்கள் நீங்கவே இல்லை. எல்லாம் இன்பமயமாக இருக்கிறதுனால இன்பத்தை நீங்காது இருக்கும்பொழுது வாழ்வு இழக்கும் பொழுது இன்பமாக தானே இருக்கும், துன்பமாக இருக்காதுல்ல. அதுதான் அந்த நொடி நேரத்தில் வாழ தவறுறவன் நிறைய நேரம் வெளியில் இருக்கிறான். நிறைய நேரம் ஓட்டம், மன ஓட்டம். எதுக்கு ஓடணும், ஏன் ஓடணும், அது என்னன்னா ஆத்திரம், வெறுப்பு, கோபம், இருமாப்பு, பொறாமை, பச்சரிப்பு, அழுக்காறு, அவா, வெகுளி எல்லாம் என்ன சொல்லி எல்லாம் வந்துடும். இந்த சாக்கடையில் எதுக்கு போய் சாகணும்? நேற்றைய கதை நேற்று முடிஞ்சு போச்சு. நேற்று ஒருத்தர் நல்ல வார்த்தை சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், அந்த நல்ல வார்த்தையின் மீது நீங்கள் அறிவு பெற்றிருந்தால் இன்றைக்கி நீங்கள் புதுசு, நீங்களே மாறி இருப்பீங்க. இப்போ அந்த நல்ல வார்த்தை நேற்று சொன்னாங்கன்றது அவசியமே இல்லை. நீங்கள் தான் நல்லா ஆகிட்டீங்கண்ணே. இனிமேல் இப்போ என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும் தான் கேட்கணும். புரியுதா உங்களுக்கு? நேற்று நீங்கள் இது மாதிரி சொன்னீங்க, இன்றைக்கி இது மாதிரி சொல்கிறீங்க கேட்டால் நிகழ்காலத்திலும் வாழறவங்க கூட வாழ முடியாதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நிகழ்கால வாழ்க்கையினுடைய சிறப்பு ஆக்கும் தன்மை, ஆற்றலுடையது. எதிர்கால வாழ்க்கை, இறந்த கால வாழ்க்கையினுடைய சிறப்பு என்னன்னா அழியும் தன்மை. எதிர்காலத்தில் ஏறவே முடியாதவன் மீது ஏன் ஏறி போய் எட்டி பார்க்கணும்? இப்போ இருக்கிற சுகத்தை அனுபவிச்சுட்டே இருக்கும்போது, இப்போ ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு மான்
ஒரு மான் வந்து கர்ப்பமாக இருக்குதான். அது குட்டி ஈன்ற நேரம் வந்துடுச்சான். குட்டி ஈன்ற நேரம் வந்துடுச்சு. அது குட்டி ஈன போகும்போது ஒரு புலி வந்து துரத்துது. அது புலி வந்து துரத்துது. மான் ஓடுது. மான் ஓடும்போது ஒரு வேடன் வேறு வரான். வேடன் வேறு குறி வைக்கிறான். திரும்பி இந்த பக்கம் ஓடுது. இந்த பக்கம் வரும்போது இடி மின்னல் மழைலாம் வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கதை. மான் எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல. எல்லா பக்கம் நாலா பக்கமும் துன்பம் சூழ்ந்துடுச்சு. அது ஒரு இடத்துல படுத்துக்கிச்சு. படுத்துக்கிட்டு குட்டியை ஈனுது. சரி, அவங்களுக்கு வேறு வழி இல்லை, எந்த வழியும் தெரில. இந்த பக்கம் புலி, இந்த பக்கம் இடி, இந்த பக்கம் மான், இந்த பக்கம் மழை, இந்த பக்கம் வேடன் எல்லாம் சுற்றி இருக்கிறாங்க. இது உட்காந்து குழந்தைய பெற்றுக்குது. இப்போ என்ன ஆச்சு, புலி வந்து வேடனை கடிக்குது. சரியா? இடி வந்து 2 பேர் மேலேயும் விழுது. புலி மீது வேடன் மீது விழுந்து 2 பேரும் அழிஞ்சு போகிறாங்க. மான் குட்டி போட்டுது. பிரச்சனைகள் நெருக்கடிக்குள்ளாகும் போது நிகழ்காலத்துக்கு வந்துடணும். என்ன தேவையோ அந்த தேவையின் மீது வந்துடணும். பிரச்சனைகளின் மீது நீங்கள் பாஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனைகளை நீங்கள் சீர் செய்யவே முடியாது உங்களால். நிகழ்காலத்தில் திரும்பின உடனே பிரச்சனைகள் தானாக சீரமையும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு கோழி மரத்தில் உட்காந்துருக்குன்னு வச்சுங்களேன், அது ரைட்டில் கண் தெரியாது. அதை நீங்கள் பிடிச்சிங்கன்னா அப்படியே மாட்டிக்கும். கொஞ்சம் வெளிச்சம் இருந்தாலும் அது வெளிச்சம் தப்பிச்சிடும். அது அந்த நிகழ்காலத்தில் வந்து இருக்கிறதுனால அது மாட்டிக்கிட்டு அது பெருசாக துன்பப்படாது. கொஞ்ச நேரத்தில் அடங்கிடும். அது பிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சுன்னு சும்மா வந்துடும். நிகழ்காலத்தின்மே திரும்பும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் தானே தீரும் என்பதை நாம் அறிஞ்சிக்கணும். அந்த நிகழ்காலத்தில் திரும்புறது, அந்த நொடி நேரத்தை தவறு வர்றது தான் மரணம். பிரச்சனைக்குள்ளே போகாதது தான் ஒரு பிரச்சனைன்னு நம்ம 2 நாள் முன்னாடி பேசணும். அதுதான் பிரச்சனைக்குள்ளே போகிறதுன்றது வந்து பிரச்சனை தெரியுதில்ல, பிரச்சனை தெரியுது தான் போகிறது. அந்த பிரச்சனை என்னன்னு தெரியுது, தெரிஞ்சவொடனே நம்ம அதுக்குள்ளே இருக்கிறோம். இப்போ நிகழ்காலத்துக்கு வந்துடணும். இப்போ இந்த நொடி நேரத்துக்கு என்ன தேவை, அதுலேருந்து விடுபடணும். அவ்வளோதான். அதுலேருந்து விடுபடணும், சரியாகணும். அதென்ன தேவை, எப்படி சரியாகும், இதை பண்ணால் சரியாகுமா, அதை பண்ணால் சரியாகுமானா அந்த சரியாகணுன்ற நினைப்பே அதை சரியாக்கிடும். நீங்கள் அடைய வேண்டிய இடத்தை அடைஞ்சிட்டால் வர வேண்டியது தானே வரும், போக வேண்டியது தானே போயிடும். இப்போ மன ஓட்டம் என்பது எந்த இடத்துல இருக்குது, முன்ன பின்ன தான் இருக்குது. எதிர்காலத்தின் மீது இறந்த காலத்தின் மீது முன்ன பின்ன இருக்குது, நடுப்புற இல்லை. நடுப்புற நீங்கள் நின்றுட்டா நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் தானாக கிடைக்கும். இதுதான் வந்து நம்முடைய இருப்பினுடைய சுகம், ஆனந்தம் என்பது இது மட்டும்தான். நம்ம வந்து எப்போவுமே நமக்கு ஒரு கெட்ட பழக்கம்னா ஏதாவது ஒன்று யாருக்காவது நமக்கு தோன்றதை உடனே போய் சொல்லிடணும். உங்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ஒன்று வேணும்னு வச்சுக்கலாம், ஒரு கார் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கலாம், அதை போய் 100 பேர்கிட்ட சொல்லிடுறது. முதல்லையே தேவையை பதுக்கிறது இல்லை. எந்த விஷயத்தையும் யார்கிட்டையாவது சொல்லிடுறது, உடனே போய் சொல்லிடணும். தனக்கு தெரிஞ்ச கருத்துக்கள்லாம் உடனே போய் கொட்டி வச்சிடணும். அவன் கேட்டால் தவிர சொல்கிறதில்ல, அந்த பொறுமை இருக்கிறதில்ல. தேவைக்கு சொல்லணுன்றதும் தெரியறதில்ல. தேவையில்லாத கதையை வியாக்கியானமாக பேசுறது. ஒரு விஷயத்தை 15 வார்த்தையில் சொல்லுது, ஒரே வார்த்தையை 15 வார்த்தையில் சொல்லுது. ஒன்று சொன்னால் போதும். புரியுதா உங்களுக்கு? அப்போ வந்து இந்த அடுக்குமொழி பிரயோகம், தேவையற்ற பேச்சுகள், தன்னை முற்படுத்துறது, முனையிறது, தன் பெருமை நிலைநாட்ட பாடுபடுறது, இதெல்லாம் வந்து அசிங்கமான வேலை. தேவைக்கு பரஸ்பரம் உதவி தான். அன்பான பேச்சு, கனிவான பேச்சு, குற்றங்களை மன்னித்தல், பொறுத்தல், தெரியாமல் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அமைதி பெறுதல், இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள். இதிலலாம் நம்ம போகிறதில்ல. சின்னதாக ஒன்று சொன்னால் அது ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் இழுத்துன்னு போகிறது அந்த பிரச்சனையை. புரியுது உங்களுக்கு? அப்போ பிரச்சனையே கயிறா மாட்டின்னு தொங்குறது, அவ்வளோதான். அது நடக்கிறது என்னவோ நடக்குது. தெரியாமல் சொல்லிடலாம், தெரியாமல் பேசலாம். இப்போது எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. புரியுதா உங்களுக்கு? பெரிய துன்பங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி சின்ன துன்பங்கள் நம்ம காட்டப்படும்.
இப்போ உங்கள் வீட்டில் இப்போ செருப்பு போட்டு வச்சிங்கன்னா நாய் வந்து கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எவ்வளோ கோவம் வரும்? கோவம் வரும்ல, ஏழாலும் கோவம் வரும். ஆனால் போய் சண்டைக்கு போய்டுவோம். சரி, நாய் வந்து கடிச்சது ரைட்டு, புலி வந்து கடிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? புலியும் வருது உண்டு இல்லை. வெளியில் இருக்கிற பொருளை தூக்கின்னு போனது ரைட்டு, உள்ளே இருக்கிற பொருள் உள்ளே போய் தூக்குச்சுன்னா திருடன் வந்து தூக்கினானா? நடக்கிறது சின்னதாக நடக்கும் போதே இறைவன் நன்றியோடு இருந்துக்கணும். அதுலேயே ஆர்ப்பாட்டம் பண்ணி அலக்கழித்து பொங்கி பூசலாகி சண்டையிட்டு மற்றவனுடைய மனதை நோக்கடிச்சு, பிராணிகள் வந்து சின்ன சின்ன இப்போ குரங்கு வருது எங்கிட்ட வந்து சில விஷயங்களை செய்யும், ஒரு ஆக்டிங் தான் பண்ணணும், அதை விரட்டணும். அதன் மீது ஒரு வெறித்தனம், ஒரு கோபம், அதை அடித்து காலை உடச்சிடணும், அது மூஞ்சி உடச்சிடணும், அது வரக்கூடாதுன்னா ஒரு 10 குரங்கு வந்ததுனால தப்பிச்சேன். 10,000 குரங்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? சின்னதாக இருக்கும் போதே அது எப்படி சீர் செய்யணுன்ற எண்ணங்கள் தான் ரொம்ப முக்கியம். அதை எப்படி ஒழுங்குபடுத்தணும், அதனுடைய வெகுண்டு எழுதல், எரிச்சல் அடைதல், கோபம் அடைதல், சும்மா ஆக்ட் தான் பண்ணணும். ஒரு ஒரு அதை நெருங்க விடாமல் ஒரு ஆக்டிங் பண்ணணும். அது கொஞ்சம் தள்ளி வைக்கணும், அவ்வளோதான் முடியும் நம்மளால். ஒரு வண்டு யாராலும் வந்துடுச்சு, ஒரு தேனி வந்துடுச்சு நிறைய, உனக்கு ஆத்திரம் வருமா? பயம் வருமா? பயம் தானே வரும். ஒரு வண்டு வந்து பூந்துடுச்சு, ஒரு லட்சக்கணக்கில் வண்டு வந்துடுச்சு. வண்டு வந்துச்சுன்னு கோவப்படுவியா பயப்படுவியா? பயப்படுவோம். புரியுது உங்களுக்கு? அப்போ நம்ம மீது சின்னதாக நிகழும் பொழுதே மனம் நேர்த்தி ஆகிக்கணும். அப்போ பெருசு நிகழாமல் தடுத்துக்கணும். அதன் மீது ஒரு சின்ன எதிர்ப்பை வந்து மனதில் வெறுப்பு இல்லாமல் தெரிவிக்கணும். இதெல்லாம் கூட வந்து என்னை இவர் கூட சொல்லுவார், நீங்கள் சோறு வேணா ஆக்கி போடுங்கன்னாரு. இப்போ சொல்லுவாங்க, சோறு வேணா ஆக்கி போடுங்க, அதை அடிக்கணும், அது விரட்டணும். அப்படின்னா ஒரு 5-6 புலி வந்துடுச்சுன்னு என்ன பண்ணலாம்? யானை வந்துடுச்சுன்னு என்ன பண்ணலாம்? குரங்கு வந்துடுச்சு ரைட்டு, சின்னதாக ஒரு நாய் வந்துடுச்சு ரைட்டு, துரத்தணும். அவ்வளோதான். நம்ம விட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டு துரத்தணும். அதில் வெறுப்படைகிறதுன்றது வந்து பெரிய தீமைகளை கொண்டு சேர்த்து விட்டுரும். சின்னதாக காட்டப்படுறதே இவனுடைய மன நேர்த்தியை சோதிக்கிறதுக்கு தான். இப்போ திருடம் பூந்துட்டா என்ன ஆகும்? 10 பேர் பூந்துட்டா என்ன ஆகும்? நம்ம பாதுகாப்புக்கு வந்து கேள்விக்குறியாக தான் இருந்த நேரமும். அவ்வளோதான், அவ்வளோதான். அதன் மீது ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா இயற்கை நம்ம மீது ஒரு வேகத்தை, அது பிராணி, காக்கா, கோழி எல்லாமே வந்து இப்போ பாம்புக்குமெல்லாம் இருக்குது, தேல்கள்லாம் இருக்குது, எல்லாம் கட்டுப்பட்டு இருக்குது. மன நேர்த்திக்கான ஒரு சோதனை தான் இது. சோதனையே எனக்கு வரக்கூடாதுன்னா நீ வந்து பூமியில் இருக்குது லாய்க்கு, நீ பரிசுத்தவான், வேறு இடத்துல தான் இருக்கணும். சோதனை வரக்கூடாதுன்னா, சோதனைகள் வர்றதே நம்முடைய நேர்த்தி அடைகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் பயன்படுத்தணும். அப்போ அதன் மீது ஒரு வெறித்தனம், ஒரு கோபம், ஒரு ஆத்திரம் இல்லாத செயல்பட தெரியணும். புரியுது உங்களுக்கு? சின்ன சின்ன துன்பங்கள் வரும்பொழுது நம்ம எவ்வளோ மன நேர்த்தியாக இருக்குமோ பெரிய துன்பங்கள் தவிர்க்கப்படும். கொசு வந்து பூந்துடுச்சின்னு சொன்னால் எதை வச்சு நீ சரி பண்ணிப்ப? ஏராளம் கொசு நான் பார்த்துருக்கேன். அது அப்படியே ஆளை மூடுற அளவுக்கு கொசுவெல்லாம் இருந்துருக்குது. அது எப்படி பண்ணுவேன்? நீ என்ன தான் நடனம் ஆனாலும் அந்த கொசு உன்னால் பார்க்க முடியாது. ஒரு ஸ்மெல்லு வந்துடுச்சு, தொடர்ச்சியாக ஒரு நாற்றம், உயிர் போகிற நாற்றம் ஒன்று வருது, நீ தடுத்துட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி மன நேர்த்திக்காக ஏற்படக்கூடிய சில தொந்தரவுகளை வந்து பெருசுப்படுத்தாமல் இருந்து விலகவும் தெரியணும். இப்போ நிகழ்காலத்தில் இருக்கும்பொழுது மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களை உங்களால் கவனிக்க முடியும். இல்லைன்னா துன்பங்கள் உங்களிடையே தொடர்றதே ஆகிடும். இதெல்லாம் மனுஷன் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினமான விஷயமா இருக்குது. அவனுடைய ஈகோ வந்து கழுத்தில் மாட்டின்னு தெரியலாம். அந்த ஈகோ தான் அவனுடைய தூக்கயிறுன்னு தெரிய மாட்டேங்குது. அவன் அதிலே தொங்கிடுவான். வேறு கயிறு தேவையில்லை அவனுக்கு. அவனுடைய ஒட்டுமொத்த ஈகோவே அவனை கயிறை மாற்றி அவனை தூக்கில் தொங்க விட்டுரும். அவன் மரணம் வந்து நித்திய மரணம். அவனுக்கு நெதுவும் சாவான். இந்த மன ஓட்டன்றது வந்து இதுதானே. தனக்கு ஒவ்வாத விஷயங்கள் நடக்கும் பொழுது நம்ம அவ்வளோ ஒன்றும் பரிசுத்தவாணி இல்லை, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தேவையின் மீது சரியாகணும். அதுதான் தேவையின் மீது திரும்புறது. அது சரியாகணும், நல்லதாகணும், அவ்வளோதானே. நல்லதாகணும், சரியாகணும். இப்போ ஒரு தப்பு நிகழ்ந்துருது, சரியாகணும்னு சொல்லிவிட்டு நிகழ்காலத்தின் மீது திரும்பினா தப்பே சரியாயிடும். நிகழ்காலம் வந்து அருமருந்து, அது பேராற்றல் வாய்ந்தது. அதன் மீது நொடி நேரமும் நம்ம இருக்க பழகணும்னா இடையறாது
அது இறை உணர்வு நிலைத்திருத்தல் என்பது அந்த நொடி நேரத்தில் நிலைச்சிருக்க தான், முன்னையும் இல்லை பின்னையும் இல்லை. ஒரே பிரார்த்தனையாக பண்ணினுக்கிறது. இறந்த கால தேவைகள் எல்லாத்தையும் போட்டு, எதிர்கால தேவை எல்லாத்தையும் போட்டு இப்படியே கேட்டுன்னு இருக்கக்கூடாது. இப்போ இரு, என்ன தேவையோ அந்த தேவையின் மீது இரு. இது புரியணும்ல. இப்போ தலையெழுத்துன்றது, என் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சுன்றான். என்னது, நீ எதை எழுதினியோ அதான் உன் தலையெழுத்து. சங்கடப்படுறவன் என் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சுன்றான்ல, நீ தலையில் எது எழுதுன, ஒரு எண்ணத்தை எழுதுன, உன்னுடைய மனதில் எழுதுகிற ஒரு விஷயத்தை பிடிச்சி தொங்குற, அதுலேயே கட்டி பிடிச்சிட்டு கதற சாகிற என்னன்னா நடந்து முடிஞ்சிடும். நல்லதின் மீது இருக்கிறவன் என் தலையெழுத்துன்னு சொல்ல மாட்டான். என்னுடைய இறைவன் சொல்லிடுவான். நல்லது நடக்கும்போது கடவுளுக்கு போயிடுவான். கடவுள் அருளால் எனக்கு கிடச்சிது. இல்லைன்னா அழிய போகிறவன் என் அறிவால் எனக்கு கிடச்சிது, என் திறமையால் கிடச்சிது, என் உழைப்பால் கிடச்சிது, நைட்டு முதல்ல பாடுபட்டான்னுவான். அது அவனுக்கு சுகப்படாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ வார்த்தைகளில் அழகியதை பேசுபவர்கள் நிகழ்காலத்தில் வாழ்கிறார்கள். அழகியதை பேசணும், சிறப்பானதை பேசணும். வம்பு இழுக்கிறது, கொடுமையான பேச்சையோ, குத்தி காட்டுறதையோ, சண்டை போடுறதையோ, பழைய பேச்சையோ, அருவருப்பானதையோ பேசுகிறவன் தன்னழிவை தேடிக்கொள்கிறான். தன்னழிவை தேடிக்கொள்கிறான். பெரும்பாலும் துன்பங்கள் எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு கடை பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிங்க. எதுக்கு ஆரம்பிக்கிறீங்க? எதிர்காலம் நல்லா இருக்கணும், அவ்வளோதானே. நல்லா இருக்கணும் ஆரம்பிங்க. இது ஆரம்பிச்சுட்டு உங்களுடைய முனைப்பு, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய கருத்து எல்லாத்தையும் அதில் ஈடுபடுத்துவீங்க. உங்களுடைய நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஈடுபடுத்துமோ அதுக்கேற்றமான விளைவுகள் தான் வரும். கொஞ்ச நேரம் நல்லா நடக்கும், கொஞ்ச நேரம் நஷ்டமாக நடக்கும், முன்ன பின்ன இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். தேவை என்ன? நல்லா நடக்கணும், அவ்வளோதானே. ஐயோ இன்றைக்கி நல்லா நடக்கலை, இன்றைக்கி இப்படி போச்சு, நாளைக்கு எப்படி போகுமோன்னா நாளைக்கு எப்படி போகணும், இருப்பே இருக்க மாட்டேன், தெரியாதுல்ல. உனக்கே உன் கதை என்ன ஆகுன்னு தெரியாது. புரியுது உங்களுக்கு? என்ன வேணால் ஆயிடலாம் இடையில. அப்போ நாளைக்கு நம்மளே இருப்பு நிலைக்கு இருக்கிற மாதிரிலாம் தெரியாத போது இது இருந்தால் நான் எல்லாம் போனாண்ணா. இப்போ இருக்குது தானே, இப்போ கிடைக்குது. ஒரு 100 வருஷம் வாழ்க்கைக்கு கணக்கு போட்டுட்டு 10,000 வருஷம் வாழ்க்கை 7 தலைமுறை கணக்கு போகிறது எப்படி? அது இதெல்லாம் தொடர்ச்சியாக பார்க்கணும். இப்போ நம்முடைய மரணம் எங்கே இருக்கிறது? டெய்லி எங்கே சாவரம் தெரியுமா? இறந்த காலத்துலையும் எதிர்காலத்துலையும் சாவரம். நடக்காத ஒன்றின் மீது நாட்டியம் ஆடுறோம், ஆட்டம் போடுறோம், மூச்சு வாங்கி விழுந்து செத்து போகிறோம். சின்ன சின்ன விஷயங்கள் தான். சாப்பிடும் போது சாப்பிடுங்க, தூங்கும் போது தூங்குங்க, துணி துவைக்கும் போது துணி துவைங்கன்னு சொன்னால் அந்த நிகழ்காலத்தில் இருக்கிறதில்ல. துணி துவைக்கும் போது பாட்டு வச்சுப்பான், இந்த பாட்டு வச்சுப்பான், இல்லை கதை வச்சுப்பான், எதாவது ஒன்று வச்சுக்கிட்டு துணியை துவை. இதையும் செய்ய மாட்டான், அதையும் செய்ய மாட்டான். ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால். சோறு தின்னும்போது ரேடியோ போட்டுக்கிறது, இல்லை டிவி போட்டுக்கிறது, இல்லை ஊர்க்கதை பேசுகிறது, இல்லை அளவில் ஆகிறது. சாப்பிட்டுட்டே பேசினே சாப்பிடுவோம். புரியுது உங்களுக்கு? இப்போ நிகழ்காலம் சாவடிச்சிட்டான். அப்போ அந்த உணவு அவனுக்கு நஞ்சாக போயிடும். எந்த வேலை சரி அந்த வேலை தானே செய்யணும். எழுதுறதுனா எழுது. சொல்லுங்கள் சொல்லுங்கள் இப்படி எழுதுறது. நிகழ்த்தில் எங்கே வாழறோம் நம்ம? நொடியில் மரணம் இருக்குது தெரியுமா? அப்போ சுகப்பட்டுக்கிட்டே இருந்தால் தான் மரணம் சுகமாக இருக்கும். நாசமாகிட்டே இருந்தால் மரணம் நாசமாகிடும். வாழ்வினுடைய கிளைமேக்ஸ் மரணம். உச்சகட்ட சுகம், உச்சகட்ட இன்பம். கிளைமேக்ஸ் தெரியும்ல? இப்போ ஆண் பெண் உறவில் கிளைமேக்ஸ் தெரியும்ல? அது மாதிரி வாழ்வினுடைய உச்சகட்டம் மரணம். அது அவ்வளோ சுகமாக இருக்கணும். அதுக்காக தான் பாடுபடணும். அந்த சுகத்தை அனுபவித்ததற்காக நொடிதோறும் சுகத்தை அனுபவிச்சுட்டே இருக்கணும். நொடிதோறும் சுகம். உங்களுக்காக இயற்கை வேலை செய்கிறதெல்லாம் கவனிக்கணும். நீ ஒரு காரியத்தில் ஈடுபடும் போது இயற்கை எவ்வாறு உனக்கு உதவுகிறது என்பதெல்லாம் கவனிக்கணும். மாணவர்கள் இறங்கி வேலை செய்கிறதெல்லாம் கவனிக்கணும். நிறைய இருக்குது நிகழ்காலத்தில். இப்போ இறந்த கால சேத்துல விழுகிற மாடு செத்தா என்ன, இருந்தால் என்ன? எதிர்காலத்தில் ஏறி போகிற நாய் இருந்தால் என்ன, செத்தா என்ன? நிகழ்காலத்தை தவற விட்டவனுக்கு வாழ்வு இல்லை. புரியுதா உங்களுக்கு? இந்த கடினமான வார்த்தைகள் உங்களுக்காக தான். உங்களுக்காகனா பக்கத்தில் இருக்கிறேன், எல்லாருக்காக நான் சொல்ல, என்னை கேட்குறதுனால சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் இப்படி போகக்கூடாதுன்னு கரிசனத்தின் மீது இந்த தவறான வார்த்தைகள் நீங்கள் போயிடக்கூடாதுன்றதுனால இருக்கிறீங்களா, நீங்கள் அதில் போகக்கூடாது. ஒன்று இப்படி இருக்கணும், இல்லை அப்படி இருக்கணும், இதெல்லாம் கிடையாது. இப்போ இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் இல்லை. இப்போ எப்படி இருக்கோ அப்படி இருக்கணும்.
இப்போ இந்த நொடியை தவற விடுறவனோட மூடன் யார், முட்டாள் யார்? இறை நினைப்புன்றதை நிகழ்காலத்தின் மீது தேவையின் மீது நிலைச்சிருக்கிறது தான். தேவையின் மீது நிலைக்கும் போது தேவை முடியும் போது நீங்கள் நன்றியில் நிறைஞ்சிருப்பீங்க. இந்த நன்றி உணர்வு அப்சல்யூட் என்ஜாய்மெண்ட் முழுதாக அனுபவ காரணமாக இறைவனை சென்று அடைந்து விடும். இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்குள்ளே போயிடும். அது இறைத்தன்மைக்குள்ளே நுழைஞ்சதுனால எல்லாம் சுகம், இருப்பதெல்லாம் இன்பமயமாக பார்ப்பீங்க. அப்போ ஒத்த காட்சி வரும். அவனுக்கும் தேவை, இவனுக்கும் தேவை, இங்கே கொடுக்கணும். நம்ம தேவைக்கு போக யார் எடுத்துகிட்டு போனாலும் தெரியாது நமக்கு. நாம் ஒரு வழிந்தோடலாக இருப்போம். இப்போ தலையெழுத்துன்றது என் தலையெழுத்து நல்லா இருக்குதுன்னு எவனா சொல்கிறானா, சொல்லியிருக்கானா? என் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சுன்றான். நீ அப்போ தப்பாக எழுதுறோம் எண்ணத்தில். தப்பான எண்ணத்தில் எழுந்தால் தப்பான எண்ணத்தில் தானே விழணும், தவறுகளில் தானே விழணும். புரியுதா உங்களுக்கு? சிவனேன்னு இருக்கிறேன்னா, சிவனேன்னு இருக்குது என்னது? சிவன் எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு சும்மா தான் இருக்குது, சும்மா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது மாதிரி புரிஞ்சுக்கணும். மன ஓட்டம் என்பது இல்லாததின் மீதும் இழந்ததின் மீதும் வராததின் மீதும் வாழ்ந்ததின் மீதும் கவனம் வைக்கிறது. வாழ்வதின் மீது கவனப்படுங்கள். இப்போ என் மனம் கிக்கலைன்னு சொல்கிறவங்களாம் பார்த்தா பரிதாபமாக தான் வரும். அவன் அறிவில்லாமல் சொல்லிட்டு இருக்கிறான், சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. எனக்கு அப்படி இருக்குது, மனசு இப்படி இருக்குது, எப்படி இருக்குது உனக்கு அப்படி இருக்குதுன்னு தெரியுது. இப்போ என்ன தேவை? அதில் இருந்துட்டால் சரியாக போயிடும். இப்போ இந்த மாதிரி குழப்பாதிகளுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? என் மனம் இப்படி நொறுங்குது, பழத்தை நினச்சி அப்படியே என்ன அடக்குமோ பயமாக இருக்குது, என்ன ஆகிடுமோன்னு தெரியலையே. எல்லாம் வரான், சாப்பிட்றான், 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 என்னவோ நடந்துட்டு போகுது. இதை தொடர்ச்சியாக பார்க்குறோம்ல. வெட்டி முறிச்சவன்லாம் போகிற விஷயங்களை நம்ம பார்க்குறோம். வாழ்ந்தானன்றது தான் கேள்வியை தவிர நீ இந்த நொடியில் வாழ்ந்தியான்றது தான் கேள்வி. உன் மரணம் சுகமாகிறதுக்கான எல்லா காரியத்தையும் நீ செய்யணும். அப்போ நொடிதோறும் வாழணும். சாப்பிடும்போது நல்லா சாப்பிடு. பாத்ரூம் போகணுன்னு தோணும், நல்லா போய்ட்டு வா. தூங்கணும்னு தோணும், நல்லா தூங்கு. விழிப்பு வரும்போது உடனே எழுந்துரு. வீணானதை பேசாது, குதர்க்கம் பண்ணாது, கோல் சொல்லாது, ஆத்திரப்படாது. நீ வாழுன்னு சொன்னால் நேற்றைய விஷயங்கள், நடந்து போன விஷயங்கள தானே ஆத்திரம் வரும். உன் நடவடிக்கை தானே ஒருத்தருக்கு ஆத்திரத்தை மூட்டுது. நல்லா நட, அன்பாக பேசு, கனிவாக பேசு, இரக்கமாக இரு, விட்டு கொடு, சகிச்சுக்கோ, பகிர்ந்துக்கோ. அவ்வளோதானே வாழ்க்கை. அழகாக தானே இருக்குது. எங்கே துன்பம் வரத்துக்கு எங்கே வழி இருக்குது? இந்த 5 பிரச்சனைகளில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் தான் துன்பம். நல்லா புரிஞ்சுங்க. நேற்று உடம்பு சரியில்லைன்றது இன்றைக்கி இழுத்துன்னு வரக்கூடாது. அது நேற்று கதை. நேற்று மாதிரி ஆகிடுமோன்னு இன்றைக்கே சாகணும். சரி, சாகணும்னா செத்துரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. விழுந்தா விழுந்துரு. வேறு என்ன பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? எதாவது இருக்குதா? எதிர்காலத்தின் மீது பண்ணுறதுக்கு அதெல்லாம் இருக்குதா? அது என்ன வரவே இல்லை. அந்த நொடி வரும்போது இப்போ தானே வரும். இப்போ நம்ம 9 மணி ஆகுது, 10 மணி வரும்போது இப்போ தானே வரும். இப்போ 10 மணி தான் வரும். அப்புறமா 10 மணின்னு சொல்ல போகிறதில்ல. நம்ம கிடைக்கிற வாழ்க்கையை சுகமாக வாழறதுக்கான அடிப்படையை கண்டுபிடிக்கணும். பிரச்சனைகள் இருக்கத்தாங்க செய்யுது. இறந்த காலமும் எதிர்காலம் இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் காலம் இறந்த காலமும் இல்லை, எதிர்காலம் இல்லைன்றது உங்களுக்கு தெரியல. எதிர்காலத்தின் மீது ஒரு நம்பிக்கை தான் வைக்கலாம். நல்லா இருக்கட்டும். புரியுது உங்களுக்கு? அப்போ இப்போ இருக்கிறத அனுபவிக்கணும். இப்போ நீங்கள் அப்படியே சும்மாவே வெட்டியாக உட்காந்துக்கிறான்னுவான். ஏன்டா வீணாக பொழுத போக்குற, ஏதாவது செய்து தொலையாண்டா அப்படின்னு சொல்கிறோன்னா நம்ம சும்மா இருக்கிறானா. அவன் சும்மா இருந்துட்டானா அவன் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவன் உள்ளே உட்காந்துக்கிட்டு ஊருக்கு அதெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்தானா அவன் தப்பாக இருக்கிறான்னு அர்த்தம். சும்மா தன்னுடைய மூச்சின் மீது, தன்னுடைய இருப்பின் மீது கவனம் வச்சுருந்தா அவனுக்கு எல்லாமே தானாக கிடைக்கும். அது மாதிரி யாராலும் இருக்க முடியாது. யாரோ ஒருத்தரால் தான் இருக்க முடியும். அதனால தான் பெரும்பாலும் வேலைகளில் கவனமாக இருக்கணுன்றது. என்ன வேலை செய்யறியோ அந்த வேலையில் நீ கவனமாக இருக்கும்போது நீ சும்மா தான் இருக்கிற. உனக்காக பிரபஞ்சம் முழுதும் வேலை செய்கிறத முன்னால் பார்க்க முடியும். நீ வேலை செய்கிறதே நான் வேலை செய்கிறேன், கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், காலம் ரொம்ப நேரம் வேலை செய்கிறேன் அப்படின்னு ஒரு கருத்தை வச்சுருக்கிற வரைக்கும் நீ வீணாக போனவன். நீ உனக்கு வேலை செய்ய தெரியலன்னு அர்த்தம். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், பணிக்கணக்காக வேலை செய்கிறேன்,
கடின உழைப்பாக உழைக்கிறேன், நானே பண்ணுறேன். ஒரு பொண்ணு இருக்குது, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. ஆனால் நானே பாத்திரம் கழுவி, நானே துணி துவைச்சி, நானே சோறாக்கி, நானே குழந்தைய பார்த்தேன். வேறு யாருமே பார்க்கறதுன்னு எல்லாம் உன் வேலை நீ தான் செய்யணும். இப்போ நானேன்னா எல்லாம் செய்து சாதாரணமாக வந்துட்டால் சாதாரணமாக தான் இருக்கும். இந்த நானேன்னும் போது என்ன ஆகும்? எல்லாமே நானேன்னா உனக்கு துன்பம் தான் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இப்போ வேலை செய்ய தெரியாதவங்க வந்து ரொம்ப அலுப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. வேலை செய்ய தெரிஞ்சவங்களுக்கு மலையை புரட்டுறது ஒரு வேலையே கிடையாது. ஏன்னா அவங்க நின்னாவே மலை தானே புரளும், அதுவே பேத்துக்கும். அந்த அமைப்புகள் தானே மாணவர்கள் இறங்கி வேலை செய்ய வேண்டியது தெரியல. இந்த நான் கஷ்டப்படுறேன், நான் வேலை செய்கிறேன், எனக்கு தெரியுன்றவெல்லாம் தன்னழிவை தேடிக்கிறதுல முதல்ல இருக்கிறான். அப்படியே நேரமே இல்லை. என்ன நேரம் இல்லை உனக்கு? இந்தியாவை எப்படி திருப்பி வைக்கிறேன், எப்போ பார்த்தாலும் மாற்றி வைக்கிறேன். வேலை செய்ய தெரில உனக்கு, நேரம் இல்லை. நல்லா வேலை செய்தவனுக்கு நேரம் ஏராளம் இருக்கும். புரியுது உங்களுக்கு? அவன் சுகப்பட்டுக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் மக்களுக்கு சொன்னால் புரியுமா? கோவம் தான் வரும். வேலை செய்ய தெரிலன்னு சொன்னால் கோவம் வருமா வராதா? வேலை செய்ய தெரிலப்பா உனக்குன்னு சொன்னால் கோவம் வருமா வராது? நீ என்ன செய்கிறது வேலையா? நீ உனக்குள் நிலைத்திருக்கும் போது நீ வேலை செய்கிறதே உனக்கு தெரியாது. நீ வேலையாக இருப்பாய். வேலையை நீ தனித்தனியாக இருக்க மாட்ட. வேலையாக இருப்பதனால் 1 மணி நேரம் செய்கிற வேலை 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருக்கும். இயற்கை உனக்கு வேறு விதமான சக்தி ஓட்டங்களை. இப்போ ஏதோ ஒரு சமைக்கிறோன்னு வச்சுங்களேன், நீங்கள் அடுப்பு பற்ற வச்சு தான் தெரியும். முதல் நாள் நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அவங்க என் கூடவே பேசிகிட்டே இருந்தாங்க, ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. நாங்கள் இப்படி 1 மணி நேரம் இப்படி வந்துட்டு வர்றதுக்குள்ளே சாப்பிட கூப்பிட்றாங்க. அவங்க கொஞ்சம் முடியாதவங்க, வயசானவங்க. வாங்க சாப்பிட்லான்றாங்க. பார்த்தா சுவையான சாப்பாடு இருந்ததா இல்லையா? அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் அப்படி 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 அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. சொல்லிட்டு செய்கிறாங்க, என்ன இருந்ததெல்லாம் வச்சு செய்துட்டேன், எதனா குறைவாக இருந்தால் மன்னிச்சுக்கன்றாங்க. நான் எப்படி சமைச்சு, நான் எப்படி பண்ணி, நான் எப்படி சோறு போட்டு வந்தவங்களுக்கு இந்த அவங்க வந்து சாப்பிட்டுப்பாங்க, நீங்கள் சாப்பிட்ணும், இங்கே தான் சாப்பிட்ணும் அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடம்பு முடியாதவங்க அவங்க, இவ்வளோ பெருசு இருக்கிறாங்க. புரியுது அவங்களுக்கு? என்னம்மா உங்களை சங்கடப்படுத்தணும்னு எனக்கு விரும்பலைம்மா, நீங்கள் சமைக்க வேண்டாம் அப்படின்றாங்க. அவங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி போயிட்டு வரதுக்குள்ளே சோறு வச்சுருக்காங்க. இப்போ அந்த 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 சேவை தானே அவங்கள ஊக்குவிக்குது. அவங்க வேலையே ஆகிட்டாங்க. சுவையான சாப்பாடுங்க யாருக்கு கிடைக்கும்? இப்போ சமைக்கிறதுல அழுத்துக்கிறவங்க, ஐயோ சோறாக்கி போகணும், ஐயோ 2 பேர் வந்துட்டாங்களே, இவங்களுக்கு எப்படி ஆகாது, பாத்திரம் எப்படி கழுவுறது, அதை எப்படி கழுவுறது, இதெல்லாம் தின்ட்டு அப்படியே போயிடுவாங்க. அப்படி சொல்கிறவங்களுக்கு வந்து உடம்பு நோயும் அலுப்பும் வரும். அவங்களுக்கு வந்து சர்வீஸ் மனப்பான்மை இருக்காது. வேலை செய்ய தெரிஞ்சவங்களுக்கு வேலையே சுகம். வேலை செய்ய தெரிஞ்சவங்களுக்கு வேலையே சுகமாக இருக்கும். அந்த வேலையாகவே மாறியதுனால பேரின்பம் அவங்களுக்குள்ளே இருக்கும், பேராற்றல் இருக்கும். வேலை செய்கிறது அலுப்பாக செய்கிறவன் வந்து வேலை செய்ய தெரியாதவன் தான் அலுப்படைவான், டயர்டாகிடுவான். ஏன்னா அவங்க கூட மாணவர்கள் இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க, தேவர்கள் இறங்கி வேலை செய்வாங்க. இவங்களே வந்து மனதை முன்னையும் பண்ணி இழுத்திட்டு தெரியுதுனால வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டாங்க. நேரமே இல்லைன்னுமா, டைமே இல்லைன்னு. காலையிலேருந்து அமெரிக்க ஜனாதிபதியோட மீட்டிங்கு, மத்தியானம் வந்து ஈரான் போர் பற்றி பேசுகிறாரு, இவருக்கு நேரமே இல்லை. யோசிங்க, நீ எப்படிலாம் சொல்கிறாங்க எப்படின்னு. நிகழ்காலத்தை தவற விட்டவெல்லாம் இப்படி தான் பேசுவோம். நிகழ்காலத்தில் இருக்கிறவனுக்கு வந்து நிகழ்காலமே பெரிய ஆற்றல் உடையதாக இருக்கும். நொடி தானே அது, ஒரு நொடி நழுவி போகிறதே தெரியாது. அவன் அங்கேயே இருக்கிறதுனால சீக்கிரமாக அந்த வேலை முடிஞ்சிடும். இப்போ மன ஓட்டம் வந்து எப்படி இருக்குது? தலையெழுத்து இறந்த காலத்தில் இறங்கி மேயிற, எதிர்காலத்தில் ஏறி பார்க்குற, நடுப்புற வந்து இருக்கிற ஒரு பேராற்றல், பெரு வலிவு, பெரு வாழ்க்கையை நீ தவற விட்டுரு. அங்கே போகிற இங்கே போகிற, நடுப்புற இல்லைன்னு. இப்போ நடுவு நிற்றல்னு புத்தர் சொல்லுவார், வள்ளுவரும் சொல்லுவார். நடுவு நிற்றல், நீ இங்கே இரு. இங்கே இருக்கிறதுனுடைய இதுதான் இறைவனோடு இருத்தல், சுகப்படுதல். இப்போ இங்கே இருக்கிறவங்களை இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சுங்க, இதெல்லாம் வந்து கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள். ஏன்னா வந்து நீங்கள் இறந்த காலத்துலையும் நிகழ்காலத்தை எதிர்காலத்தில் இருக்கிறதுனால நிகழ்காலத்தை தவற விட்டதுனால நான் சொல்கிறது உங்களுக்கு கோபம் தான் வரும். அது எப்படி முடியும், இது எப்படி முடியும்? அவர் அப்படி சொல்கிறதுனா சரியாக வராதுன்னு யோசிக்க சொல்லும்.
இருந்துட்டிங்கன்னா என்னை ஏற்றுக்க சொல்லும். கொஞ்சமாக அது இருக்கணும், நிகழ்காலத்தில் கொஞ்சமாக இருந்து பழகணும். நடந்து போச்சு, நேர் பண்ண முடியாது. நடந்ததின் மீது நல்ல வார்த்தையில் சொல்லி சரி பண்ண முடியும். புரியுது உங்களுக்கு? இது பழகணும். இது அது நல்லடியார் கூட்டத்தோடு என்னை சேர்த்தருள்வாயகன்னு சொல்கிறது இதுதான். இறைவன்கிட்ட கேட்குற மிகப்பெரிய பிரார்த்தனையை என்னை நல்லடியார்கள் கூட்டத்தோடு சேர்த்தருள்வாயக. இந்த நல்லடியார்கள் யாருன்னா நிகழ்காலத்தில் இருக்கிற மட்டும்தான். 2 பக்கம் வேற மாட்டான். ஏராளம் பிரார்த்தனை இருக்கும். அது நிகழ்காலத்துக்குரிய பிரார்த்தனையான்னு பார்க்கணும், இப்போ தேவையான பிரார்த்தனையான்னு பார்க்கணும். நாளைய வாழ்க்கை நொடியில் தான் இருக்குது. ஆயுள் நொடி தான். அது எப்போ வேணாலும் முடியும். எந்த நொடி வேணாலும் அது நம்ம இந்த இருப்பு நிலை விட்டு போயிடலாம். ஆகவே இருப்பிலேயே இருக்கிறது தான் இருப்பே சுகம், எக்ஸிஸ்டன்ஸ். இந்த இப்போ நம்ம இருக்கிறோம் தெரியுமா, இதுவே இன்பமாக இல்லைன்னா நீ மற்ற இன்பம்லாம் போகஸ், சும்மா வந்து போகிற இன்பம். நம்ம இருக்கிறதே இன்பம்னா எப்படி இருக்கும்? நீங்கள் போய் உட்காருங்க, சுகமாக இருக்குது. உங்கள் மூச்சின் மீது உங்களோடு நீங்கள் ஆனந்தப்படும் பொழுது ஏராளம் சுக உணர்ச்சியை உங்கள் உடம்பு அனுபவிக்கும். அதை நீங்கள் உணர்ந்து பார்க்கணும். சும்மா இருப்பதின் சுகம். அதே மாதிரி தான் வேலை செய்யும் போது வேலையில் இருந்தானா பேராற்றல் உங்களுக்குள்ளே வரும், டயர்டே ஆகாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய மறைவான விஷயங்கள் நிறைய இருக்குது. அது எங்கே தோற்று போகுதுன்னா, இப்போ இருக்கிறதுலேருந்து விலகிடுறோம், 2ஆக கிழிஞ்சிடுறோம். ஒன்றா இருக்கிறது இறந்த காலத்தில் பாதி, எதிர்காலத்தில் பாதின்னு கிழிஞ்சாச்சு. இப்போ அங்கே பாதி இங்கே பாதி, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால். புரியுது உங்களுக்கு? இப்போ எப்படி வாழறது? இப்போ என்ன கிளாஸ் கேட்குறீங்க? கேளுங்க. இப்போ ஏராளம் மன ஓட்டம், அங்கே என்னாச்சு, இங்கே என்னாச்சு, அப்படின்னாச்சு, இப்படின்னாச்சு, அப்படின்னு அந்த நேரத்தை தவற விட்டுட்டு இந்த நொடி பொழுது தவற விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை போயிடும். வாழ்க்கை போனதுனால நீங்கள் நித்திய மரணத்தில் இருப்பீங்க. மனம் ஒரு நிலை நிற்காது, எரிச்சலும் கோபமாகவே இருக்கும், சுகப்படவே முடியாது. நடக்கிறது நடக்கட்டும், நடத்துகிறத நல்லா நடத்துவோம். இப்போ இந்த வாழ்க்கையை எப்படி வாழணுன்றது ஒரு கட்டுப்பாடு. இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ, என்ன வேலை செய்கிறீங்களோ அதை மட்டும் செய்யுங்க. சாதாரண வேலையாக கூட இருக்கட்டும், அது மட்டும் நீங்கள் சிறப்பாக செய்யும்போது இந்த வாழ்க்கை உங்களை தானாக கூட்டு போகும் மேலே. அப்படியே கை விட்டுறாது. இந்த நொடி பொழுதில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த உயர்வு நிலையில் இருந்தாலும், எந்த தாழ்வு நிலையில் இருந்தாலும், இந்த நொடி பொழுதில் என்ன இருக்கிறீங்களோ அப்படியே இருந்துட்டிங்கன்னா இந்த வாழ்க்கை உங்களை மேலே அழைத்து செல்லும். உங்கள் விருப்பங்களை தானாக நிறைவேற்றும். என்னிடம் என் நினைவில் நிலைத்திருப்பவனுடைய லோக ஆதாயங்களை நானே கவனித்துக் கொள்கிறேன், லோக சேமங்களை நானே கவனித்துக் கொள்கிறேன்னு இறை வாக்கு இருக்குது. உலக சேமங்களை அது பார்த்துக்கோன்னு வாக்கு இருக்குது. அப்போ என்னவோ அதன் மீது சரின்னு சொல்லணும்ல, அது பேர் தான் ஆமன், ஆமீன், ஓம், எஸ். இப்போ என்பதன் மீது சுகப்பட்டால் சுகம்தான் மீதி. இப்போ என்பதன் மீது துன்பப்பட்டேன்னா துன்பம்தான் மீதி. தொடர்ச்சி. புரியுதா உங்களுக்கு? இப்படி கணிச்சிக்கிட்டா என்ன? இப்போ என் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சு, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், சரி மாற்று தலையெழுத்தை. மாற்ற முடியவும் முடியாதா? தலையெழுத்தை மாற்ற முடியல. இப்போ இப்பொழுது என்பதன் மீது வந்துட்டால் தலையெழுத்து மாறிடும். நான் இப்படிலாம் துன்பப்பட்டு வாழறதா இருக்குதுன்னு உனக்கு நினப்பு வருது இல்லை? அப்போ இப்படியெல்லாம் துன்பப்படுறதுக்கு உனக்கு வேலை செய்ய தெரியலன்னு தானே அர்த்தம். துன்பப்படுறானால ஒருத்தனுக்கு வேலை செய்ய தெரியலன்னு அர்த்தம், சரியாக பணியாற்றலன்னு அர்த்தம். கடமை செய், பலனை எதிர்பார்க்காதுன்னா நீ என்ன வேலை செய்யோ அதுலேயே வழிக்கான எல்லா பலனும் இருக்குதுன்னு வேதத்தில் வாக்கு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் செய்கிற வேலையை கடினமாக வேலை செய்கிற மாதிரி நான் வேலை செய்கிறேன், நான் பார்க்குறேன் அதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மாணவர்கள் உங்களுக்காக வேலை செய்கிறது நீங்கள் இழந்துருவீங்க. ஒரு கல் இருக்குதுன்னு தள்ள முடியாது நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் தள்ளிடுவேன் நீங்கள் நினைக்கும் போது 4 கை தேவ கைகள் உட்காருங்க, அப்படி நீங்கள் தள்ளிடும். ஆற்ற முடியாத காரியங்கள்லாம் ஆற்ற முடியும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இப்போ என்பதன் மீது பேராற்றல் இருக்கிறது, இருப்பு என்பதன் மீது பெரும் சுகம் இருக்கிறது. அதெல்லாம் நம்மளால் கவனிக்க தவறி குற்றம்தான் மன ஓட்டம். இந்த நொடிப்பொழுதை தவறு விட்டுட்டு இங்கேயும் சின்னாமண்ணம் மாறுது மன ஓட்டம். என் மனம் நிற்கவே இல்லை. எப்படி நிற்கும்?
தேவையை நீ அலட்சியம் செய்கிற, நீ அநியாயக்காரன். தேவையை அலட்சியம் செய்வதான் அநியாயக்காரன். இதெல்லாம் கேட்குறதுக்கு கூட கேட்பது போல் இருக்க அவர்கள் வெறுப்படைவாங்க பல மனிதர்கள். இப்போ இந்த வகுப்பு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வெளியில் போய் கேட்குறாங்கன்னு வச்சு கோவம் வரக்கூடிய மனிதர்களும் இருப்பாங்க. அப்படி முடியாது, அப்படி இருக்காது. ஏன்னா அவங்க நிகழ்காலத்தை தவறோட்டங்களும் இருப்பாங்க. அவங்களுக்காக நம்முடைய இறை பிரார்த்தனை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கும். புரியுது உங்களுக்கு? இப்போ மன ஓட்டம் என்பது என்னது? ஒன்றையும் பெண்ணையும் கிழிஞ்சு போகிறது. 2 பக்கம் கிழிஞ்சிட்டாங்கன்னா என்ன ஆகும்? நடுப்புற ஒன்றும் இருக்காது. நடுப்புற நின்றுட்டால் 2 பக்கம் கிழியாது, நல்லாயிருக்கும். இப்போ நல்ல வாழ்க்கை எங்கே தொடங்குறது? நம்ம ஒரு காரியத்தை இப்போ நினச்சா அதனுடைய எல்லா தொடர்புகளும் தானே அமையும். அவங்க அப்படி வருவாங்க, இவங்க இப்படி வருவாங்க, அவன் வந்து இப்படி சொல்லுவான், அவன் வந்து இப்படி சொல்லுவான், நம்ம இப்படி தயாராக இருக்கணும். அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த ஈர வெங்காயம் உரிக்க ஒன்றுமே இருக்காது. இப்போ என்ன வேணும்? இது நடக்கணும், அவ்வளோதான். அது நடக்கக்கூடாதுன்றது இறைவனுடைய ஏற்பாடு அங்கே எழுதப்படும். அது நடக்கலை, அவ்வளோதான். நடக்கலைன்னா நடக்கலை, கிடைக்கல. கிடச்சதுன்னா ரைட்டு தான். இந்த இப்போ என்பது மீது இருக்கும்போது இந்த சமாதானமும் சாந்தமும் வரும். அவன் அப்படி வந்துடுவான், அவன் அப்படி பேசிடுவான், இப்படி பேசுகிறான், இதை பண்ணிடுவான், அதை பண்ணிடுவான்னா நம்ம வந்து 4 நாளாக கிழிஞ்சு போகிறோம் பிரச்சனைகளில். அது நடக்கணுன்னா நடக்கும், இல்லைன்னா நடக்கலான்னு நடக்காது, அவ்வளோதான். புரியுது உங்களுக்கு? வேலையை மட்டும் கச்சிதமாக செய்யணும். என்னென்ன இருப்போ, இப்போ நீங்கள் 10 மணிக்கு வரீங்க அப்படின்னா நம்ம 10 மணிக்கு போயிடணும். அவன் 12 மணிக்கு வருவான், ஒரே அங்கலாப்பு. 12 மணிக்கு வரலன்னா சரி பிடிக்கலன்னா வீட்டுக்கு போகணும், கட்டாலே வந்தாலும் வீட்டுக்கு வந்துடு. அவன் வராமல் போகிறான். நம்மளை 10 மணிக்கு வந்துடுன்றான், நம்ம 10 மணிக்கு போயிடுறோம். அவன் வரல, பொறுமையான நிதானத்தோடு சரி வரும்போது வரட்டும், ஃபோன் பண்ணுங்க பாருங்கள். அந்த அமைதி எழுந்துடாமல் இருக்கணும், அந்த பரபரப்பு இருக்கக்கூடாது. அவங்க 12 மணிக்கு வரல, 12 மணி ஆகுது வரலாம், உங்களுக்கு வீட்டுக்கு போகணும், ஒரு படம் வருதுன்னு வச்சு வீட்டுக்கு வந்துடணும். அது அவங்ககிட்ட சொல்லிட்டு போனால் தானே. நான் நாளைக்கு தப்பாக நினச்சேன், என்ன பண்ணுவேன், தப்பாக நினச்சிட்டு போ. நீ 12 மணிக்கு 10 மணிக்கு வரேன், நீ வரல, நான் காத்திருக்கிறேன், நான் பொறுமையோடு இருந்தேன், எனக்கு வீட்டுக்கு போன படம் வந்துச்சு, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், அவ்வளோதானே. இப்போ என் கூட இருக்க முடியுமா உங்களால்? இப்படி இருக்கவங்க கூட உங்களால் இருக்க முடியுமா? வண்டி எடுத்து போயிட்டே இருப்போம், ஒரு இடத்துக்கு போகிறோன்னு திடீர்னு ஒரு படம் ரிட்டர்ன் ஆகிடுவோம். இருக்கிறவங்க பதட்டம் ஆகிடுவாங்க. என்னங்க போகலான்றீங்க, வேணான்றீங்க, நீங்கள் ஒரு நிலையில் இருக்கவங்களுக்கு கேட்பாங்க. போகலான்னு கிளம்பி போயிட்டு இப்போ வந்து போகிறோன்னு வச்சுங்க, பாதி தூரம் போயிட்டு போகிறோம் வேணாம் வீட்டுக்கு போகலான்றா எப்படி இருக்கும்? அவ்வளோதான். அந்த வேலை முடியுது. ஏன்னா அந்த கேப்டன் நான் தான். எனக்கு அந்த படம் வந்தோடனே என்னுடைய பிரஜைகளை திருப்பின்னு வந்துடணும். அவங்களுக்கு படம் வராது, அவங்களுடைய நினைப்பெல்லாம் வேறு இடத்துல இருக்கும். அந்த கேப்டன்ஷிப்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. இப்போ அவங்களா போனாங்கன்னா அவங்களுக்கு வேறு படம் படி அவங்க வேலை செய்யட்டும். என் கூட வரும்போது என் படம் படி தான் வேலை செய்ய முடியும். புரியுது உங்களுக்கு? அப்போ நான் வரணுன்னும் போது வரணும். நீ வச்ச ஆளானான்னு கேட்டால் நான் என்ன பண்ண முடியும்? என் கூட இருக்க முடியாது உன்னால். நீ இப்போ ஒன்று சொல்லுவேன், அப்புறம் ஒன்று சொல்லுவேன், மாற்றி சொல்லி இருப்பேன். உங்க கூட பெரிய பேஜாராகுது போ அப்படின்னா நீ என்ன தான் சரி ஒரு முடிவுக்கு வாப்பா, மாதிரி நம்மளை சொல்லியிருப்பான். நீ ஒரு முடிவுக்கு வா அப்படி சொல்கிறவங்க இருக்கிறாங்கல்ல. நிகழ்காலத்தில் இருக்கிறவங்க கூட பணி புரிகிறது பெரும் கடினமான ஒரு விஷயம். ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. அவனுக்கு அந்த நொடி பொழுது தான் முக்கியம். இறந்த காலமும் இல்லை, எதிர்காலமும் இல்லை, அந்த நொடி தான் முக்கியம். அந்த நொடியை பார்க்காதவங்க வந்து எப்படி இருப்பாங்க, கூட சங்கடப்படுவாங்க. புரியுது அவங்களுக்கு? இப்போ இந்த மாதிரி ஆள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்க்கணும், நிகழ்காலத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். காலையில் ஒன்று ஆரம்பித்து தடப்படம் நடத்த சாயந்தரம் மூட்டி கம்முன்னு உட்காரு. ஏன்னா அந்த விளைவு என்ன நடக்கும்ன்றது நல்லது தான் நடக்கணும், நன்மைகள் தான் நடக்கணும். அப்படின்ற போது திட்டங்கள் முக்கியம் இல்லை, படங்கள் தான் முக்கியம். என்ன வருதோ அது வந்து நடத்துது, வழி நடத்துது. அந்த உள்ளம் அமைதியாக இருக்கும்போது வாழ்வு என்பது உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. உள்ளம் பரபரப்பாக இருக்கும்போது உங்களுடைய திட்டங்கள் படி நீங்கள் வேலை செய்வீங்க, அது குழப்பமாயிடும். இந்த இடம் புரிஞ்சுக்கிறது எவ்வளோ கடினம். ஏன்னா நிகழ்காலத்தில் நீங்கள் இல்லை,
எப்போவுமே எதிர்காலத்து மேலே ஏறி உட்காந்துக்கிறது, இல்லை இறந்த காலத்துக்கு மீது கீழே விழுந்து படுத்துன்னு புரட்டுறது. எப்படி முடியும்? உங்களுக்கு வாழ்க்கை எப்படி வரும்? செத்த பணத்தின் மீது எவனாவது மேக்கப் போட்டுன்னு இருப்பானா? அதை புதைப்பானா? மேக்கப் போடுவானா? அலங்காரம் பண்ணுவானா? இறந்த கால நிகழ்ச்சியின் மீது எவனா அலங்காரம் பண்ணுவான்? இல்லாத பொண்ணின் மீது எவனா மேக்கப் போடுவானா? வெறும் இதில் மேக்கப் போடுவான். எதனா இருந்தால் தானே போட முடியும். எதிர்காலத்தின் மீது ஏற முடியல, கொஞ்சம் நம்பிக்கை நல்லா இருக்கணும். இறந்தது முடிஞ்சு போச்சு. இப்போ என்னவோ அது வந்து ஆரம்பி. இதுதான் லைஃப். இதுதான் எல்லோரும் சொல்கிறதுக்கு முற்படுறாங்க. நான் என்னுடைய வார்த்தைகளில் எவ்வளோ முற்படுறேன், இதுதான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அறிந்தவர்கள் எல்லோரும் இதை மட்டும் தான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து நான் ரொம்ப கொஞ்சம் எவ்வளோ இறங்கி சொல்ல முடியுன்றதை சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? செத்துப்போன எலியை தூக்கி வீசிட்டு போக வேண்டியது தானே. அதன் மீது கவிதை கட்டுரெல்லாம் எழுதி வச்சுக்கின்னு, படங்களெல்லாம் மாட்டி வச்சுக்கின்னு அது நிறைய வார்த்தைகளை சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை நம்ம தீர்மானிச்சிட்டோம்னா அது நடக்கும். அது நடக்கும். அது நம்முடைய தீர்மானம் என்பது நம்முடைய விருப்பம். அது அமைதியின் மீது வரக்கூடிய படம். அங்கலாப்பு மீது வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் நிறைய திட்டம் போடுவீங்க. அங்கலாப்பு இருக்கக்கூடாது. அமைதியின் மீது ஒரு விருப்பம் வந்துச்சுன்னா அது நடக்கும். அதன் மீது வாழறதுல உங்களுக்கு என்ன குறைன்னு? இப்போ நீங்கள் வேலை செய்கிற வரீங்கன்னா எதுக்கு வேலை செய்ய வரீங்க? ஒரு வேலைக்கு எதுக்கு போகிறீங்க? சாப்பாட்டுக்கு, துணிமணிக்கு, வீடு வாடகை கொடுத்துக்கணும், தூக்கம் நல்லா வரணும், உறவுகள்கிட்ட கொஞ்சம் நல்லபடியாக இருக்கணும். இந்த 5 தேவைக்கு தானே வேலைக்கு வர. வேலைக்கு வந்தால் வேலை தானே செய்யணும். எனக்கு இந்த வேலை உரைங்கன்னு கேட்டால் அதுக்கு தான் நீ வந்திருக்கிற. எனக்கு இந்த வேலை லாய்க்கப்படாதுன்னா நீ போ. இந்த தன்னிலை உணர்தல் ரொம்ப முக்கியம் தானே. உங்களுக்கு என்ன வேலையோ அந்த வேலைக்காக தான் நீங்கள் போயிருக்கீங்க. யாரால நேரத்தை கொடுத்து தான் கொஞ்சோண்டு காசு வாங்கிக்கிறீங்க. இல்லைன்னா நீங்கள் சுகமான வாழ்க்கையை நிகழ்காலத்தில் இருந்தால் இதிலேருந்து நீங்கள் விடுதலை செய்யப்படுவீர்கள். நிகழ்காலத்தில் இருந்தீங்கன்னா இந்த வேலை உங்களுக்கு இல்லை, வேறு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுவும் உங்களுடைய வரம் தான். இல்லைன்னா நிகழ்காலத்தில் இல்லை தெரியலன்னா வேலை செய். அந்த வேலையின் மீது லைத்தரு, நீ நிகழ்காலத்துக்கு வந்துடுவ. அதன் மீது நீ வந்து இப்போ பெரிய வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள்வா என்பது இறைவனுடைய வாக்காக இருக்குது. நற்காரியங்களை செய்பவர்கள், நம்பிக்கை கொண்டு நற்காரியங்களை செய்பவர்களை இறைவன் சோனபதிகள் புகுத்துகிறான். வேலைக்கு வந்தது இல்லாமல் உன்னுடைய பெருமை, அருமை, பெருமை, எதிர்காலம், இறந்த காலம், சொந்த பந்தெல்லாம் பேசிட்டு நேரத்தை குழப்பிக்கிட்டு தப்பாக வேலை செஞ்சுட்டு இருந்தால் நீ துன்பத்துக்கு தான் போய் சேருவேன், நரகத்துக்கு தான் போய் சேருவேன். புரியுது உங்களுக்கு? தண்ணீரை அறிதல் ரொம்ப முக்கியம் தானே. என் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சுன்னா மாற்று தலையெழுத்தை. அதான் சொல்லித்தராங்க, வழி இருக்குல்ல. வேலையில் ஒழுங்காக செய், மாறிவிடும் தலையெழுத்துன்றாங்கல்ல. இப்போ நல்லா வேலை செய்கிற ஒருத்தர் வந்து ஒரு ஒரு வசதியானவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அவ்வளோ கவனமாக வேலை செய்தீங்கன்னா தானே உங்கள் நிலை உயர்த்துவான். நல்ல வார்த்தை, நல்ல பேச்சு பேசும்போது உங்கள் நிலைப்பாடு தானே உயரும். இன்னொன்று குறிப்பான விஷயம், நீங்கள் எந்த வேலை செய்தாலும் நீங்கள் அந்த வேலையின் மீது இருக்கும்போது உங்களுக்காக வானவர்கள் இறங்கி வேலை செய்வாங்கன்னு புரிஞ்சுங்க. உங்கள் வேலை சுலபமாக்கப்படுறது புரிஞ்சுங்க. இது மறைவான விஷயத்தில் உள்ளது. இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க முடியாது. புரியுது உங்களுக்கு? செயற்கரிய காரியங்கள் செய்யும்பொழுது இயற்கையினுடைய துணை நமக்கு தானாக வந்து அமையும். இப்போ நாங்கள் ஒரு வேலை முடிவு பண்ணோம், என்னைக்கு போகலான்னு. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் நேரம் சரியாக சொல்லலை, நீங்கள் வந்து அவர் சொல்லியிருக்கணும், இவர் சொல்லியிருக்கணும், பிரச்சனை பண்ணுறாங்க. நான் சொன்னேன், நீங்கள் என்னைக்கு போகணுன்னு சொல்லுங்கள், என்னைக்கு போகணுன்னு சொல்லுங்கள். அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் பார்த்துருக்கணும், வச்சுருக்கணும், செய்திருக்கணும், நீங்கள் தான் அதை பார்க்கணும். அவங்களுடைய பிரச்சனைகள் மொத்தமும் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் என்றைக்கு போகணும். அன்றைக்கி நான் போகிறேன், அக்னி வெயில், நான் போகிறேன்றதுக்காக சரியான குளிர்ச்சி, மேக கூட்டங்கள், சாரல், இனிமையான இடம். அந்த கடுமையான வேலை வந்து சாதாரணமாக முடியுது, மிகச்சாதாரணமாக முடியுது. இப்போ அந்த நினப்பு ஒழுங்காக இருந்துச்சுன்னா அந்த வசதிகள்லாம் வந்து இறைவன் இறக்கி வைப்பான்றது நம்ம பார்க்கணும். அது எப்படி உங்களுக்காக வந்ததுன்னுமா? அது எனக்காக தான் வந்தது, நீ கூட அனுபவிச்சுக்கோ. என்னுடைய நினப்பு ஒழுங்காந்தான். நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்றது வந்து நம்முடைய நினப்பு சரியாக இருந்துச்சுன்னா அந்த காரியங்களுக்கு ஏற்றான சூழ்நிலைகள் தானே அமையும் போது இறைவனை நன்றியோடு இருக்கணும். நான் மிக சாதாரணமாக அந்த வேலையை நிகழ்த்துகிறோம்.
என்ன நடக்குதோ நடக்கட்டும். ஒரு பரபரப்பு இல்லை, ஒரு ஆற்றாமை இல்லை, ஒரு பற்கடிப்பு இல்லை, ஒரு வேதனை இல்லை. அது பாட்டு நடக்குது. அது கிடைக்கும் போது கிடைக்கும், அவ்வளோதான். அந்த நினப்பு அந்த நிகழ்காலத்தின் மீதியே வச்சுக்கணும். இப்போ இவ்வளவும் இறங்கி வேலை செய்யுறது நம்ம பார்க்கணும். இந்த பரபரப்புலாம் இதை பார்க்க மாட்டான். புரியுது உங்களுக்கு? எந்த வேலை செய்யும் பொழுதும் இயற்கை நமக்கு உறுதுணையாக இருக்கணுன்றது மிகப்பெரிய விஷயம். அந்த உறுதுணையாக இருக்குதுன்னா நீங்கள் எப்படி போனாலும் அந்த வேலை முடியும், சிறப்பாக முடியும். அப்போ வேலை செய்ய தெரியுதுன்றது சும்மா ஒரு பம்மாத்து. வேலையில் நிலைக்கணும் இந்த வேலை, அவ்வளோதான். அந்த அடிப்படை தான். இந்த வேலை நீங்கள் செய்யணும், அவ்வளோதானே. அதுக்குண்டான வேலைகள் நடக்கும்போது தானே தான் நடக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ வேலை செய்யும் விதமாகுது, அது தெரியலனால தான் துன்பம் வருது, மன ஓட்டம் வந்துடுது. இப்போ மன ஓட்டம் புரிஞ்சிடுச்சா, இப்போ நிகழ்காலத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தவற விடக்கூடாதுல்ல. அப்போ தன் தேவையை நிராகரிப்பனோட அநியாயக்காரன் யார்? இதுதான் தேவை. இதை ஏன் நிராகரிக்கிற, முன்னையும் பின்னி இழுக்கிறன்றது தான் கேள்வி. இப்போ என்ன வேணுமோ அது வேணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது நடக்கலான்னாலும் ரைட்டு, நடந்தாலும் ரைட்டு தான். ரெண்டும் துன்பம் இல்லை. கிடைச்சாலும் ரைட்டு தான், கிடைக்கலன்னா ரைட்டு தான். இப்போ சான்று சொல்லுவார், ரைட்டுன்னு போ அப்படின்னாரு. புரிஞ்சிச்சு உங்களுக்கு? இறைவன் போதுமானம்.